ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியோ புக். இன்றைய தமிழ் வகுப்புல 11ஆம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்துல இயல் 5ல் இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியைத்தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த இயல் 5ல இலக்கண பகுதியா பா இயற்ற பழகலாம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஆசிரியப்பாவை பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருக்காங்க. இந்த பகுதி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கவர் ஆகாத ஒரு போர்ஷன். இருந்தாலும் நீங்க இந்த பகுதியை படிக்கணும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியுடைய முதல் லைனே நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கு. அதாவது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இதை கேட்கலாம். அல்லது பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படிங்கிற தலைப்பின் கீழே கூட இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்கப்படலாம் டிஎன்பிஎஸ்சில. சோ அதனால 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் இந்த நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகளையாவது தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எப்படிதான் கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணாலும் கூட உங்களால ஈஸியா அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல நான் மொழித்திறன் பயிற்சி பகுதியை மட்டும் படிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டைம் ஸ்லாட்டை பாருங்க. கீழே 2ஆ ஸ்பிளிட்டா இருக்கும். அதுல செகண்ட் ஸ்லாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இயர்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, முதல்ல இந்த முதல் லைன் பாத்தீங்க அப்படின்னா, பா, செய்யுள், தூக்கு, கவிதை, பாட்டு ஆகிய சொற்கள் ஒரே பொருளில் வருவன. பானா என்னது? பாட்டு அப்படிங்கறதுதான். அப்ப பாட்டு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய பல சொற்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா செய்யுள், தூக்கு, கவிதை இது எல்லாமே. ஓகேங்களா? சோ இத தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா பா, செய்யுள், தூக்கு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் யாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாட்டு அப்படிங்கறதுதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கணத்தை, தமிழ் இலக்கணத்தை 5ஆ பிரிப்பாங்க. எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லி 5ஆ பிரிப்பாங்க. இதுல யாப்பு இலக்கணம் அப்படின்னா என்னன்னா, ஒரு செயல் எப்படி அமைந்திருக்கணும், அதுல என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்கணும், அந்த உறுப்புகள் எப்படி அமைந்திருக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதா இந்த யாப்பு இலக்கணம். இதை நம்ம முந்தைய வகுப்புகள்லயே பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அதாவது ஒரு செயல்ல 6 வகையான உறுப்புகள் அமையும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை என 6 வகையான உறுப்புகள் அமையும். இந்த மாதிரி 6 வகையான உறுப்புகளால் கட்டப்பட்டதுதான் செய்யுள் அப்படிங்கிறது. அந்த செய்யுள் அதாவது பா, அப்படிப்பட்ட அந்த பாவை 4 வகையாக பிரிப்பாங்க. அதுதான் பா வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிறது. இன்றைய வகுப்புல இதுல ஆசிரியப்பாவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு பாவுக்குன்னு ஒரு ஓசையும் இருக்கும். அதாவது பாக்கள் 4 வகைப்படும்னு சொன்னோமா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஒவ்வொரு பாவுக்கும் ஒவ்வொரு ஓசையும் இருக்கு. பாக்கள் இயற்றுவதற்குரிய விதிமுறைகள், அதாவது பாவுடைய வகைகள், அந்த பாக்களுக்குரிய ஓசைகள், அந்த பாவை எப்படி இயற்றணும், இந்த 6 உறுப்புகள் அமையிற மாதிரி எப்படி ஒரு பாவை இயற்றணும், ஒரு செயலை இயற்றணும் அப்படிங்கறத சொல்லக்கூடியதுதான் என்ன அப்படின்னா யாப்பெரும் கலக்காரிகை அப்படிங்கிற இந்த நூல். சோ இந்த நூல்ல யாப்பு இலக்கணத்தை பத்தி டீட்டெயில்டா கொடுத்திருப்பாங்க. அடுத்தது யாப்பு என்னும் கடலை கடக்க உதவும் நூலாக உள்ளது. அதாவது யாப்புங்கிற இந்த இலக்கண விதிகளை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நூலாக அமையக்கூடியதுதான் இந்த யாப்பெருங்கலக்காரிகை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது தமிழ் செயல் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை. ஓசையே தமிழ் செயலை மெருகேற்றும். தமிழ் செயலை மெருகேற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓசை. நான் முன்னாடியே சொன்னேன், ஒவ்வொரு பாக்குன்னு ஒவ்வொரு ஓசை இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது வெண்பா அப்படின்னா செப்பல் ஓசை உடையது, ஆசிரியப்பாங்கிறது அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இத கொடுத்து கூட பொருந்தாததை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்கப்படலாம். சோ அதனால தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. வெண்பாவுக்குரிய ஓசை எது அப்படின்னா செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை எதுனா அகவல் ஓசை, கலிப்பாவுக்குரியது துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவுக்குரியது தூங்கல் ஓசை. சோ இப்படி பா வகைகள்லாம் என்னன்னு தெரியும், அந்த பாவுக்கான ஓசைகள் என்னன்னு தெரியுமா? இப்ப பா ஏற்றுவதற்கான விதிமுறைகள், அதுல இந்த ஆசிரியப்பாவை ஏற்றுவதற்கான விதிமுறைகள் என்னங்கிறதா அடுத்து இருக்கும். அடுத்தது ஒரு செயல்ல தொடை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த தொடை அப்படிங்கிற உறுப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுப்பு என்னன்னா ஒரு செயல்ல எதுகை, மோனை, இயைபு, முரண் இதெல்லாம் வர மாதிரி தொடுக்கக்கூடியதுதான் தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. செயலில் மோனை, எதுகை, இயைபு போன்றவை இசையை பிணைக்கின்றன. அதே மாதிரி இந்த சொல்லும் பொழுது ரிதமிக்கா இருக்குன்னு சொல்றோம் இல்ல, முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி பாடுறது, 2வது எழுத்து ஒன்றி வர மாதிரி பாடுறது, இல்லைன்னா கடைசியில வரக்கூடிய அந்த சொற்களானது ஒன்றுபட்டு வர மாதிரியோ, அல்லது ஓசைகள் அந்த அடியில ஒவ்வொரு அடியிலையும் கடைசி ஓசையானது ஒன்றுபட்டு வர மாதிரி பாடக்கூடியது. இதெல்லாமே அந்த பாடலுக்கு ஒரு இனிமையை தரக்கூடியது, ஒரு இசை போன்று அமையக்கூடியது. சோ அதுதான்
செயல்ல மோனை எதுகை இயைபு இது எல்லாமே இசையை பிணைக்கின்றன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சீர் அடிப்படையில் அடிகள் வரையறை செய்யப்படுகின்றது. அதாவது என்னன்னா, இந்த அடிங்கிற ஒரு உறுப்பு இருக்குல்ல, இந்த உறுப்பு அடிங்கிறது 5 வகைப்படும் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு சொல்லி 5 வகையா பிரிப்பாங்க. இதுல குறளடி அப்படின்னா என்னன்னா, ஒரு அடியில 2 சீர் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அதை குறள் அடின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு அடியில 3 சீர்கள் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்தடின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு அடியில 4 சீர்கள் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை அளவடி அல்லது நேரடின்னு சொல்லுவாங்க. அதுவே 5 சீர்கள் அமைஞ்சிச்சு அப்படின்னா அதை நெடிலடின்னு சொல்லுவாங்க. 5க்கு மேற்பட்ட, அதாவது 6 அல்லது 6க்கு மேற்பட்ட சீர்கள் ஒரே அடியில அமையுது அப்படின்னா அதை களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப அடிங்கிறது 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. ஓகேங்களா? இந்த அடிகள் அப்படிங்கிறது எதனால் ஆனதுன்னா இந்த சீர்களால் ஆனது. சோ சீர்கள் ஒரு அடியில 2 சீர் மட்டும்தான் வருது அப்படின்னா அது குறளடி. 3 சீர் வந்தா அது சிந்தடி, 4 வந்தா அது நேரடி அல்லது அளவடி, 5 வந்தா நெடிலடி, 6 அல்லது அதற்கு மேற்பட்டு வந்தா களி நெடிலடி அப்படிம்பாங்க. பா இயற்றுவதற்குரிய எளிய வடிவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா. அதாவது 4 பா சொன்னல, வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பான்னு. இதுல எந்த செயல் வகை ஏற்றுவது எளிது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியப்பாவை ஏற்றுவதுதான் எளிது அப்படின்றாங்க. இந்த ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை என்ன அப்படின்னு பார்த்தா அகவல் ஓசை. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சோ அப்ப அகவல் ஓசையை பெற்றதால் ஆசிரியப்பாவை அகவற்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அகவல் ஓசை, அதனால அகவற்பா, அகவல் கூட்டல் பா, அகவற்பா அப்படின்னு மாறும். சோ அகவற்பானும் சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஆசிரியப்பா 2 அசைகளால் அமையும். ஆசிரியப்பாக்கள் ஆன பாடல்கள் சங்ககால தமிழில் மிகுதியாக உள்ளன. அதாவது சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய அந்த செயல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆசிரியப்பாவால ஆனதா இருக்கும். நான் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா இது முந்தைய வகுப்பு, அதாவது இதற்கு முன்னாடி இயல் 4ல படிச்ச ஒரு விஷயம் தான். அதாவது சங்ககால இலக்கியங்கள்ல எந்த அணி இலக்கணமானது மிகுதியா வரும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது சங்ககால இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பாக்கள்ல ஆசிரியப்பா மிகுதியா வரும். அதே மாதிரி ஒரு அணியும் மிகுதியாக கையாளப்பட்டிருக்கு. அது என்ன வகையான அணிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவும். அது என்ன மேம் யாப்பில் எழுத்து அசையை அமைக்க உதவும் அப்படின்னா, இந்த 6 வகையான உறுப்புகள் இருக்குல்ல, எழுத்து அப்படிங்கறது 3ஆ பிரிப்பாங்க யாப்பிலக்கணத்துல. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறில் எழுத்து, நெடில் எழுத்து, ஒற்றெழுத்து அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இதுல ஒற்றுங்கிறது ஆயுத எழுத்து, அது இல்லாம மெய் எழுத்து. இந்த 2ஐயும் சேர்த்து ஒற்றெழுத்துமாங்க. இந்த எழுத்துக்களால் ஆனதுதான் என்னன்னா அசை. அசைகளால் ஆனது சீர், சீர்களால் ஆனது தலை, சீர்களால் ஆனது அடி. அதாவது சீர்களும் தலையும் சேர்ந்து, ஏன்னா ஒரு தலை அப்படிங்கறத நீங்க பின்னாடி வரும்போது பாப்பீங்க. சோ இப்ப சீர்களால் ஆனது அடி. அடுத்தது இந்த ஒவ்வொரு அடியிலும் அந்த என்ன நயம் ஆனது பயின்று வருது. மோனை நயமா, எதுகை நயமா அப்படிங்கறதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அப்ப அசை அமைவதற்கான அடிப்படை எது அப்படின்னா எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. யாப்பு இலக்கணத்துல எழுத்துதான் அசையை அமைக்க உதவும். அசையுடைய அடிப்படை. ஏன்னா எழுத்துக்கள் சேர்ந்துதான் அசையை உருவாக்கும். ஓகேங்களா? அசை என்பது இசை சேர்ந்து வருவதாகும். அசைங்கிறது இசையோடு, இசைனா ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை அளவுன்னு ஒண்ணு இருக்கு, ஒலிக்கக்கூடிய கால அளவுன்னு. சோ அதோடு சேர்ந்து வருவதாகும். அசைங்கிறத 2 வகையா பிரிப்பாங்க, நேரசை, நிறையசை. இதெல்லாம் நம்ம முன்னாடியே படிச்சதுதான். சோ அதனால கொஞ்சம் ஃபாஸ்டா போய்க்கலாம். ஏன்னா இதை பத்தி 2-3 வகுப்புகள் நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ல பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ அப்ப அசைங்கிறத 2 வகையா பிரிப்பாங்க, நேரசை, நிறையசை. நேரசை அப்படின்னா என்னன்னா ஒரு குறில் எழுத்து மட்டும் தனித்து வந்தால் அது நேரசை. இப்ப வெறும் கா மட்டும் இருந்துச்சுன்னா அது நேரசை. அதுவே ஒரு குறில் எழுத்து அதுக்கு அடுத்து ஒரு ஒற்றெழுத்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதுவும் நேரசைதான். கண் அப்படிங்கிறோம். இதுல காங்கிறது குறில் எழுத்து, அதுக்கு அடுத்து இன்னுங்கிறது ஒரு மெய் எழுத்து, அதுதான் ஒற்று. அப்ப யாப்பு இலக்கணத்தைப்படி குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகையா பிரிப்பாங்க. ஒற்றுங்கிறது மெய் எழுத்தையும் குறிக்கும், ஆயுத எழுத்தையும் குறிக்கும். ஓகேங்களா? சோ இங்க ஒரு குறில் ஒற்று சேர்ந்து வர்றதுனால இதுவும் நேரசைதான். அடுத்து ஒரே ஒரு நெடில் எழுத்து தனித்து வந்தா அதுவும் நேரசைதான். அதே ஒரு நெடில் எழுத்தோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தால் அதுவும் நேரசைதான். ஓகேங்களா? அப்ப தனி குறில், குறிலொற்று, தனி நெடில், நெடிலொற்று, இந்த 4மே எதைதான் வரும்? நேரசை.
நிறையசை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 2 குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்தா அத வந்து நிறையசைன்னு சொல்லுவாங்க. குறில் எழுத்துக்கள் அப்படிங்கும் பொழுது உயிர்மெய் எழுத்துக்களை மட்டும் சொல்லக்கூடாது. உயிரெழுத்துலயும் குறில் எழுத்துக்கள் இருக்கு. 5 எழுத்துக்கள் வந்து குறில் எழுத்துக்கள் உயிரெழுத்துல. ஓகேங்களா? 7 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள். சோ அது நீங்க ஆல்ரெடி நம்ம இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற தலைப்பின் கீழ பார்த்திருக்கோம். இதுல ஆங்கிறது குறில் எழுத்து. இதுவே ஆங்கிறது என்னது? நெடில் எழுத்து. அடுத்தது ஈங்கிறது குறில் எழுத்து. ஈங்கிறது நெடில் எழுத்து. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ. அப்ப ஊங்கிறது குறில் எழுத்து. ஊங்கிறது நெடில் எழுத்து. அடுத்தது ஏ, ஏ. ஏங்கிறது நெடில் எழுத்து. ஐங்கிறதும் நெடில் எழுத்து தான். அடுத்தது ஓ, ஓ. ஓங்கிறது நெடில் எழுத்து. இந்த ஓ வந்து குறில் எழுத்து. ஓகேங்களா? அப்ப ஆ, இ, ஊ, ஏ, ஓ. இந்த 5 வந்து என்னன்னா குறில் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க உயிரெழுத்துக்கள்ல. இதுவே ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 என்னன்னு சொல்லுவாங்கன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது ஏற்று வரக்கூடியது. இப்ப காங்கிறத எப்படி பிரிப்பீங்க? இக்கு கூட்டல் ஆங்கிறது தான் என்னது? கா. அப்போ ஆங்கிறது வந்து குறில் எழுத்து தானே. அப்ப இந்த காங்கிறதும் குறில் எழுத்து தான். அதாவது குறில் உயிரெழுத்தோடு மெய் சேர்ந்து உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்கள் உயிர் குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர்மெய் குறில்பாங்க. அதுவே உயிர் நெடிலோடு மெய் சேர்ந்து உருவாகக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களை வந்து உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இரு குறில் இணைந்து ஒற்றுடன் வருவது வந்து என்னனாலும் நிறையசை தான். அதாவது 2 குறில் மட்டும் தனித்து வந்தாலும் அது நிறை. 2 குறிலோட ஒரு மெய்யெழுத்து வந்தாலும் அதுவும் நிறையசை தான். அதே மாதிரி ஒரு குறில் ஒரு நெடில் வந்தாலும் அது வந்து என்னன்னா நிறையசை. இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணும். முதல்ல எப்பவுமே குறில் எழுத்து வந்து அதுக்கப்புறம் நெடில் எழுத்து வரணும். அப்படி இருந்தாதான் அது நிறையசை. ஓகேங்களா? நெடில் எழுத்து முதல்ல வருது, குறில் எழுத்து அடுத்து வருது. அப்போ 2யும் சேர்த்து போட்டு ஒரே ஆசையா எழுதலாமான்னா எழுதக்கூடாது. அது தவறு. சரிங்களா? இப்போ நாடின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாடிங்கிறத அசை பிரிக்கும் பொழுது நா தனியா பிரிக்கணும், டி தனியா தான் பிரிக்கணும். நாடின்னு பிரிச்சிடக்கூடாது. ஏன்னா நாங்கிறது என்னது? நெடில் எழுத்து. டீங்கிறது என்னது? குறில் எழுத்து. நெடிலுக்கு அப்புறம் குறில் வந்தா அது நிறையசை கணக்குல வராது. குறிலுக்கு அப்புறம் நெடில் வந்தாதான் அது நிறையசை கணக்குல வரும். ஓகேங்களா? சோ அப்ப இத பிரிக்கும் போது எப்படி பிரிச்சோம்னா நாங்கிறது தனியா, டீங்கிறது தனியா தான் பிரிக்கணும். அப்ப நாங்கிறது ஒரே ஒரு நெடில். நெடில் தனித்து வந்தா என்னது? நேரசை அப்படிம்பாங்க. அடுத்தது டீங்கிறது ஒரே ஒரு குறில். அப்ப அது தனித்து வந்தா என்ன? நேரசை. அப்ப இது நேர் நேர்னு வந்துரும். ஓகேங்களா? அதுவே கலா அப்படின்னு இருக்குன்னா இது ஒரே அசையா பிரியும். ஏன்னா காங்கிறது குறில் எழுத்து. குறிலை அடுத்து நெடில் வந்தால் அது நிறையசையாகும். அந்த 2 எழுத்துக்களையும் சேர்த்து ஒரே அசையா இது பண்ணலாம். ஆனா நெடிலை அடுத்து குறில் வந்தா அப்படி பிரிக்க கூடாது. அதை தனித்தனியா தான் பிரிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருதல். அதே மாதிரிதான் குறிலுக்கு அடுத்து நெடில் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒற்றெழுத்து வந்தாலும் அதையும் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிறையசைன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த நாலு வந்தா நேரசை, இந்த நாலு வந்தா என்னன்னா நிறையசை அப்படிங்கிறது. அடுத்து பாருங்க, சீர் ஒன்றின் அசை பிரிப்பில் தனி மெய்யெழுத்து வந்தாலோ அல்லது 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து வந்தாலோ அசையாக கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறில் எழுத்துக்கான மாத்திரை அளவு 1. அதுவே நெடில் எழுத்துக்கான மாத்திரை அளவு 2. இதுவே ஒற்றெழுத்துக்களுக்கான மாத்திரை அளவு என்னன்னா அரை. இது வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்திருப்போம். முதல் இதுலயே வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இப்ப ஆள் அப்படின்னு இருக்குல்ல, இது என்ன? ஒரு நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு குறில் இருக்கு. தனி நெடில் பிளஸ் குறில் என்னது? சாரி, தனி நெடில் பிளஸ் ஒற்று என்னது? நேரசையா? அப்ப இது நேரசை தானே. இதற்குரிய மாத்திரை அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிறது நெடில் எழுத்து. அப்ப இதுக்கு 2 மாத்திரை. இல்லங்கிறது அரை மாத்திரை அளவு ஒற்று. அப்ப 2 மாத்திரை இந்த மொத்த சொல்லுக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த அசைக்கான மாத்திரை அளவு என்னன்னா 2 மாத்திரை அளவு மட்டும்தான். இதுல இந்த ஒற்றெழுத்து இருக்குல்ல, இந்த தனி மெய்யெழுத்து இருக்குல்ல, அந்த தனி மெய்யெழுத்துக்கான மாத்திரை அளவை கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. சோ அதத்தான் இந்த முதல் வரியில கொடுத்திருக்காங்க. ஒரு சீருடைய அசை பிரிப்புல தனி மெய்யெழுத்து வந்துச்சுனாலோ அல்லது 2 மெய்யெழுத்துக்கள் வருதுனாலோ இணைந்து வந்தாலும் கூட அதோடைய மாத்திரை அளவை அசை பிரிப்புல கணக்கில எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்ப ஆள் அப்படிங்கறதுல இந்த இல்லோடைய மாத்திரை அளவை எடுத்துக்க மாட்டாங்க. ஆங்கிறது எவ்வளவுதான்? நெடில் எழுத்து. நெடிலுக்கு 2 மாத்திரை அளவு. அப்ப அதை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அப்ப இந்த அசையோட மாத்திரை அளவு எவ்வளவுனா 2. ஓகேங்களா? அடுத்தது இகழ்ச்சின்னு இருக்கா? இந்த சொல்ல எப்படி பிரிப்போம் அப்படின்னா இகழ்ச்சி அப்படின்னு பிரிப்போம். ஓகேங்களா? இப்போ 2 குறில் அதுக்கப்புறம் 2 ஒற்று வருமா அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நீங்க இங்க பாத்தீங்கன்னா 2 குறில் 1 ஒற்று வரும். ஆனா 2 ஒற்று வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதுல வந்து இந்த இச்சு வந்து அடுத்த இதோட சேர்த்து
பிரிக்க கூடாது. அதாவது இப்படி பிரிச்சிடக்கூடாது. இகல தனியா, இச்சு கூட்டல் சி தனியா பிரிச்சிடக்கூடாது. ஏன் மேம் தனிக்குறில் ஒற்றுன்னு போட்டுக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுலயும் ஒரு கண்டிஷன் இருக்கு. குறில் எழுத்துக்கு அப்புறம் ஒற்று வந்தாதான் அதை நேரசையில கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இந்த இன்னு முன்னாடி வந்து கா பின்னாடி வந்தா இது நேரசை கிடையாது. ஓகேங்களா? இது தனியாதான் பிரியும். சோ இந்த மாதிரி வரக்கூடிய நேரங்கள்ல அந்த இரண்டு ஒற்றுகளையும் சேர்த்து ஒன்றாகத்தான் வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இகல் அதுக்கப்புறம் சி தனியாதான் பிரியும். இதுல ஈங்கிறது ஒரு குறில் எழுத்து, காங்கிறது ஒரு குறில் எழுத்து, இல்லுங்கிறது ஒற்று. அப்ப இணைக்குறில் ஒற்று அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா நிறையசைன்னு சொல்லுவாங்க. அசை வகை என்னது? நிறையசை. இப்ப அதற்கான மாத்திரை அளவு பார்க்கும் பொழுது ஈங்கிறது குறில் எழுத்து, அதனால ஒன்று, காங்கிறதும் குறில் எழுத்து, அதனால ஒரு மாத்திரை அளவு. மொத்தமா எவ்வளவு? 2 மாத்திரை அளவா? அடுத்தது இல்லுக்கு ஒரு அரை மாத்திரை, இச்சுக்கு ஒரு அரை மாத்திரை, அப்ப மொத்தமா ஒரு மாத்திரை. அப்ப அது கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமா அப்படின்னு கேட்டா அசை பிரிப்புல தனி மெய்யெழுத்து வந்தாலும் சரி, 2 மெய்யெழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப இந்த 2 குறிலுக்கான மாத்திரை அளவு என்னவோ அது மட்டும்தான் இந்த அசைக்கான மாத்திரை அளவா இருக்கும். அப்ப இந்த நிறையசையுடைய மாத்திரை அளவு என்ன அப்படின்னா இரு மாத்திரை அளவு. புரியுதுங்களா? இந்த இச்சு இல்லு இந்த ரெண்டுக்குமான மாத்திரை அளவை கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்தது சீரும் தலையும். அசைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் பிறக்கும். அதாவது எழுத்துக்கள் சேர்ந்து அமைந்தால், எழுத்துக்களானது சேர்ந்து அமைந்தால் என்னது? அசை பிறக்கும். அப்ப அந்த அசைகள் சேர்ந்து அமைந்தால் என்ன பிறக்கும் அப்படின்னா சீர் பிறக்கும். ஆசிரியப்பாவுக்குரிய சீர் எது அப்படின்னா இயற்சீர். இதுதான் வந்து ஆசிரியப்பாவுக்குரிய சீர். அதனால இந்த இயற்சீர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசிரிய உரிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மேம் இயற்சீர் அப்படின்னா நம்ம படிச்சதுதான். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம்னு பார்த்தோமா? சோ இந்த நாளையும் சேர்த்துதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயற்சீர்னு சொல்லுவாங்க. இதுவே நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா இந்த ரெண்டை மட்டும் தனியா சொல்லணும்னா அது மாச்சீர். அதுவே நிறை நிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம் அப்படிங்கிறது வந்து விளச்சீர். இந்த மாச்சீரும் விளச்சீர் இந்த ரெண்டையும் சேர்த்ததுதான் இயற்சீர். ஓகேங்களா? அடுத்தது தேமா புளிமா ஆகிய இரண்டும் நேரீற்று ஈரசை சீர்கள் ஆகும். அதாவது தேமா அப்படின்னா என்னது? நேர் நேர் அப்படின்னு வருதா? அப்ப இறுதியா என்ன இருக்கு? நேர்ச்சீர் இருக்கா? அதே நிறை நேர் புளிமா இதுலயும் இறுதியா என்ன இருக்கு? நேர் இருக்கா? அதுதான் இந்த இடத்துல நேரீற்றுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேமா புளிமா ஆகிய இரண்டும் நேரீற்று ஈரசை சீர்களாகும். 2 அசை இருக்கா? நேரசை நேரசை, நிறையசை நேரசை. அப்ப 2 அசை ஈரசை சீர்களாக அதுல நேர்ச்சீர் நேர் அசையானது நேரீற்று கொண்டும் அமையும். கருவிலம் கூவிலம் ஆகிய இரண்டும் நிறையீற்று ஈரசை சீர்களாக. ஏன்னா கருவிலமும் கூவிலமும் ஈரசை சீர் தான். நிறை நிறை 2 அசை இருக்கு, நேர் நிறை இதுலயும் 2 இருக்கு. அப்ப ஈரசை சீர் அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறை ஈராக அமைந்துள்ளது. 2வதா கடைசியா எது வருது? நிறைதான வருது. சோ அதைத்தான் வந்து கருவிலம் கூவிலம் ஆகிய இரண்டும் நிறை ஈற்று ஈரசை சீர்களாகவும் வரும். அப்ப ஆசிரியப்பாவிற்குரிய சீர் எது அப்படின்னா இந்த இயற்சீர் தான். இது ஆசிரியர் உரிச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசிரியர் உரிச்சீர்ங்கிறது எத்தனை? 4 வகைப்படும். அதேதான் தேமா புளிமா கருவிலம் பூவிலம் இதெல்லாம். அடுத்தது பெண்பாவிற்குரிய தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், பூவிலங்காய் ஆகிய நேரீற்று மூவசை சீர்களால் அமைந்த காய்ச்சீரும் கலந்து வரலாம். அப்ப ஆசிரியப்பாவுல இந்த இயற்சீர் மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல வெண்பாவுக்குரிய சீரான இந்த காய்ச்சீர்களும் வந்து இந்த இதுல வந்து கலந்து வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆசிரியப்பாவுலயும் இயற்சீருங்கிறது மெயினா இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த காய்ச்சீர்களும் ஆசிரியப்பாவுல கலந்து வரும். சோ அது குறித்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அப்ப காய்ச்சீர் அப்படின்னா எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கும். நேர் 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 தேமாங்காய், நிறை நேர் நேர் புளிமாங்காய், நிறை நிறை நேர் கருவிலங்காய், நேர் நிறை நேர் பூவிலங்காய். அதாவது இந்த ஈரசை சீர் இருக்குல்ல இந்த 4ோடையும் கடைசியில நேர் 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 போட்டீங்கன்னா அவ்வளவுதான். சோ அது காய்ச்சீரா மாறிடும். நேர் நேர் தேமாவா? அப்ப நேர் 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 தேமாங்காய். நிறை நேர் புளிமா அப்ப நிறை நேர் நேர் புளிமாங்காய். நிறை 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 நேர் கருவிலங்காய். நிறை நிறை நேர் பூவிலங்காய். ஓகேங்களா? நேர் நிறை நேர் பூவிலங்காய். அப்ப இந்த நேர் அப்படிங்கிறது இந்த ஈரசை சீர்களோட இந்த நேர் சேர்த்தீங்கன்னா அது காய்ச்சீரா மாறிடும். இதுவே இதுக்கு பதிலா நிறை சேர்த்தீங்க அப்படின்னா அது கனிச்சீரா மாறிடும். ஆனா வெண்பாவுக்குரிய இந்த காய்ச்சீரும் ஒரு சில நேரங்களில் ஆசிரியப்பாவுக்கும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஆசிரியப்பாவுக்கு வரக்கூடிய சீர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா மெயினா இயற்சீர், மாச்சீர், விளச்சீர், ஒரு சில நேரங்களில் காய்ச்சீர் வரும். அடுத்தது தலை. தலை அப்படிங்கிறது வந்து
ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எந்த தலை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை வரும். இது இல்லாம ஆஹ் வெஞ்சி இதுவும் வரும். இங்க கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. வெண்சீர் வெண்டலையும் வரும், இயற்சீர் வெண்டலையும் வரும். ஓகேங்களா? சோ இது என்னன்னு பாக்கலாமா? ஆசிரியர் தலை, தலையில மாமுன் நேர் ஒன்றி வந்தால் அதை நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர் தலையில நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலைன்னு பிரிக்கிறாங்க. இதுல நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா என்னன்னா, மாச்சீருக்கு முன்னாடி நேர் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நேரொன்று ஆசிரியர் தலை. எடுத்துக்காட்டா பாருங்களேன், நல்லார் சொல்லோ அப்படிங்கிற இத வந்து அசை பிரிக்கிறாங்க. இதுல நல்லார் அப்படிங்கறத எப்படி பிரிக்கிறாங்கன்னா, நல் கூட்டல் லார்னு பிரிக்கிறாங்க. அப்ப நல் தனிக்குறில் ஒற்று, அப்ப அது என்னது? நேர் அசை. அடுத்தது லார் தனி நெடில் ஒற்று, அப்ப அது என்னது? நேர். நேர் நேர்னா என்னது? தேமான்னு சொல்லுவோமா? அடுத்தது சொல்லு அப்படிங்கறது எப்படி பிரிப்பாங்க? சொல் லோ, அப்ப இது சோ அப்படிங்கிறது குறில், குறில் எழுத்தை அடுத்து ஒற்று வந்தால் அதை நேர்னு சொல்லுவோம். அடுத்தது லோ தனி நெடில், அதையும் நேர். அப்ப இதுவே என்னன்னாதான் தேமா. இப்ப மாமுன் நேர் ஒன்றி வந்தால் அப்படின்னா, இந்த நல்லாங்கிறது என்னது? நேர் நேர் தேமா தானே. அப்ப இந்த மாச்சீருக்கு அப்புறம் இததான் வந்து மாமுன் அப்படின்னா, இந்த மாச்சீருக்கு அடுத்து வரக்கூடிய சொல் என்னது? சொல்லோங்கிறது. இந்த சொல்லோல முதல் அசையானது என்னவா இருக்கு? நேரசையா இருக்கா? இதத்தான் கொடுத்திருக்காங்க. மாச்சீருக்கு அடுத்து வரக்கூடிய அசை நேரசையாக இருந்தால் அதை நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது இதுவே விளச்சீருக்கு முன்னாடி நிறையசை வந்துச்சு அப்படின்னா அது நிறையொன்று ஆசிரியர் தலைன்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டா கருவினில் திருமுகம் அப்படிங்கறத பிரிங்க. கருவினில் இது எப்படி பிரிக்கலாம்? கரு வினில்னு பிரிக்கலாமா? கருங்கிறது இணைக்குறில், இணைக்குறில்னா என்னது? நிறையசை. அடுத்தது வினில், இது இணைக்குறில் ஒற்று, அப்ப இதுவும் என்னது? நிறையசை. அப்ப நிறை நிறை என்னன்னு சொல்லுவோம்? கருவிலம்னு சொல்லுவோமா? அப்ப கருவினில் அப்படிங்கிறது என்ன சீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருவிலம் அப்படிங்கறத சீருக்கு உரியது. அப்ப கருவிலம். அடுத்து பாருங்க, திருமுகம். திருமுகத்துல முதல்ல திரு அப்படிங்கறத பிரிப்போமா? அடுத்தது முகம்னு பிரிப்போம். திருங்கிறது என்னது? நிறையசை. அப்ப இந்த விளச்சீருக்கு அடுத்து என்ன வந்திருக்கு? முதலா நிறையசையானது வந்திருக்கா? அதாவது இந்த கருவினில்ங்கிறது விளச்சீர், ஏன்னா நிறை நிறை கருவிலம். அப்ப இந்த விளச்சீருக்கு முன்னாடி அடுத்து வரக்கூடிய அசை என்ன இருக்கு அப்படின்னா, முதலா நிறையசை வருது. திரு அப்படிங்கிறது நிறையசை. அதுதான் விலமுன் நிறை வந்தால் அது நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படிம்பாங்க. இவ்வாறு ஆசிரியப்பாவுக்கு இயற்சீரும் ஆசிரியர் தலையும் பெற்று வரும். அப்ப ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் சீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இயற்சீராக வரும். தலையை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தலையாக வரும். ஒரு சில நேரங்களில் வெண்சீர் வெண்டலையும் இயற்சீர் வெண்டலையும் வரும். ஆசிரியப்பால பயின்று வரும். ஓகேங்களா? அடுத்தது ஆசிரியப்பாவுக்கான பொது இலக்கணம் என்னன்னு கொடுத்திருக்காங்க. ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை என்னது? அகவல் ஓசை. முன்னாடியே பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியப்பாவுக்குரிய அடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அளவடி பெற்று வரும். அளவடி அப்படின்னா 4 சீர்களை கொண்டதாக அமையும். அப்ப எல்லா அடிகள்லயும் 4 சீர். அப்ப ஒரு அடின்னு இருக்குன்னா அதுல 4 சீர் இருக்கும். அடுத்தடியிலயும் 4 சீர் இருக்கும். அடுத்தடியிலயும் 4 சீர் இருக்கும். சோ இந்த மாதிரி அமையக்கூடியது. அப்ப எல்லா அடிகளிலும் 4 சீர்களை பெற்று அளவடிகளாக வரும் ஆசிரியப்பா. இயற்சீர் மிகுந்து வரும். இயற்சீர் அப்படின்னா மாச்சீரும் விளச்சீரும். அதை அசை பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த அசை பிரிக்கும் போது அந்த சீர் வந்து மாச்சீரும் விளச்சீரும் அதிகமா வரும். ஒரு சில நேரங்களில் காய்ச்சீரும் வரும். அதைதான் வந்து பிறச்சீர் கலந்து வரும்னு சொல்றாங்க. அடுத்தது ஆசிரியர் தலை மிகுந்து வரும். ஆசிரியர் தலை நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலைகள் வந்து ஆசிரியப்பால மிகுந்து வரும். இது இல்லாம பிற தலைகளும் வரும். ஓகேங்களா? வெண்சீர் வெண்டலை இதெல்லாம் கூட வரும். பின்னாடி பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வராமல் அமையும். அது என்ன? கூவிலங்கனி கருவிலங்கனி அப்படின்னா, கூவிலங்காய்னா என்னது? கூவிலம்னா என்னது? நேர் நிறை. கருவிலம்னா என்னது? நிறை நிறை. அப்ப நிறை நிறை அப்படின்னா கருவிலமா? இதோட இன்னொரு நிறை போட்டீங்க அப்படின்னா அது கருவிலங்கனி அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதுதான் கருவிலங்கனி அப்படிம்பாங்க. அடுத்தது இதுவே நேர் நிறை கூவிலமா? அப்ப நேர் நிறை நிறைன்னு போட்டீங்கன்னா அத கூவிலங்கனி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல இந்த கனிச்சீர்ல நடுவுல என்ன இருக்கு? நிறையசை இருக்கா? சோ அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர். இந்த கருவிலங்கனி கூவிலங்கனி என்னன்னு சொல்லுவாங்கன்னா வஞ்சி உரிச்சீர்னு சொல்லுவாங்க. இந்த வஞ்சி உரிச்சீரானது ஆசிரியப்பால வரவே வராது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் இயற்சீர் வரும்,
காய்ச்சீர் கூட வரும். ஆனா கனிச்சீர்ல முக்கியமா இந்த கருவிலங்கனியும் கூவிலங்கனியும் வரவே வராது அப்படின்றாங்க. அடுத்தது, இறுதி அடியின் இறுதி எழுத்து பிற எழுத்தால் முடியும் என்றாலும் ஏ என்னும் எழுத்தால் முடிவது சிறப்பு. ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் ஏ அப்படிங்கிற எழுத்துலதான் அந்த கடைசி சீரானது முடியும். அதாவது ஒரு பாடலுடைய கடைசி சீர் இருக்குல்ல, கடைசி அடி இருக்குல்ல, அடியோடைய கடைசி அடியின் கடைசி சீர் இருக்கும் பாருங்க, அதுல அந்த கடைசி அசையில வந்து ஏ அப்படிங்கறதுல முடியிற மாதிரி அமையும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல வேற சில எழுத்துக்களாலையும் அமையும் அப்படின்றாங்க. ஏகாரத்துடன் ஓ, இ, ஆய், ஏன், ஐ ஆகிய ஈறுகளாலும் முடியும். அதாவது இந்த ஏகாரம் மட்டும் இல்லாம இதோட கூட ஒரு சில நேரங்கள்ல முடியும் அப்படின்றாங்க. அடுத்தது, மூன்றடி சிற்றெல்லையாக அமையும். மூன்றடி சிற்றெல்லையாக அப்படின்னா அடியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 அடி இருக்கும். அதாவது ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 3 அடி இருக்கும். ஆனா அதிகபட்சம் அப்படிங்கிறது வந்து பாடுபவருடைய எண்ணத்தை பொறுத்து. இப்ப நான் ஒரு பாடல் இயற்றுறேன், இந்த மாதிரி ஆசிரியப்பாவுக்குரிய இலக்கணத்தை பின்பற்றி நான் பாடல் இயற்றுறேன், குறைந்தபட்சம் 3 அடி நான் கண்டிப்பா எழுதிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5 வரியோட நான் முடிக்கலாம், அல்லது 7 வரியோட முடிக்கலாம், 10 வரியோட கூட முடிக்கலாம். அது என்னுடைய எண்ணத்தை பொறுத்தது. அப்ப குறைந்தபட்ச எல்லை அப்படிங்கிறது 3 அடி. அதுவே பேர் எல்லை அப்படிங்கிறது எண்ணத்திற்கேற்ப அமையும். ஓகேங்களா? சோ அப்ப அகவலோசை உடையது, எல்லா அடியிலையும் 4 சீர் கண்டிப்பா இருக்கணும். இயற்சீர் மிகுந்து வரும், பிற சீர்களும் வரும். தலையை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் தலை, நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலைகள் மிகுந்து வரும். வெண்சீர் வெண்டலை, ஏற்சீர் வெண்டலை போன்ற பிற சீர்களும் பிற தலைகளும் வந்து கலந்து வரலாம். அடுத்தது, நிறை நடுவாக வரக்கூடிய வஞ்சி உரிச்சீர்ல கூவிலங்கனி கருவிலங்கனியானது ஆசிரியப்பால வரவே வராது. இறுதியில ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் ஏகாரத்துல முடிஞ்சிச்சுன்னா சிறப்பு, ஏகாரத்துல முடியாமலும் பிற இதுலயும் முடியலாம். இன்னும் ஒரு சில நேரங்கள்ல ஏகாரத்தோட சேர்த்து ஓ, இ, ஆய், என், ஐ அப்படிங்கிறத ஈறுகளை கொண்டும் முடியும். 3 அடி சிற்றெல்லையை கொண்டும் பேரெல்லை அப்படிங்கிறது பாடுவோருடைய எண்ணத்தை பொறுத்தும் அமையும். ஓகேங்களா? அடுத்தது, ஆசிரியப்பாவுடைய வகைகளை கொடுத்திருக்காங்க. ஆசிரியப்பால வகை இருக்கு. ஓகேங்களா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடை அயர் பாதம். அது என்ன கடை அயர் பாதம் அப்படின்னா, கடைனா இறுதி அப்படின்னு அர்த்தம். கடை அயர் பாதம் அப்படின்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது நேரிசை ஆசிரியப்பா. அப்ப மத்த அடியெல்லாம் எத்தனை சீர்கள் வரும் அப்படின்னா 4 சீர்களை பெற்று வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆசிரியப்பானா எல்லா அடிகள்லயும் 4 சீர் பெற்று வரும் அப்படின்றது பொதுவான ஒரு இலக்கணம். இதுல இந்த ஆசிரியப்பாவுடைய வகையை பொறுத்து பிரிக்கும் பொழுது எல்லா அடிகள்லயும் 4 சீர் வரும். ஆனா இந்த கடைசி அடியில மட்டும் 3 சீர்களானது ஈற்றியல் அடி அப்படின்னா கடைசி அடிக்கு முன்னாடி இருக்க அடி. அதாவது இப்ப 4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 4 வரி, 3வது 4வது, இப்ப 4 வரி இருக்குன்னா இதுல கடைசி அடிங்கிறது வந்து ஈரடி அப்படிம்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத ஈற்றியல் அடின்னு சொல்லுவாங்க. அந்த ஈற்றியல் அடியில 3 சீர்கள் வரும், மத்த எல்லாத்துலயும் 4 வரும். அப்ப முதல்ல 4 சீர் இருக்கும், 2வதுலயும் 4 இருக்கும், 3வதுல மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா 3 அடி மட்டும், 3 சீர் இருக்கும், 4வதுல 4 இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அமையறத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேரிசை ஆசிரியப்பான்னு சொல்லுவாங்க. அதாவது ஈற்றியல் அடிக்கு முந்தைய அடி, அதாவது இறுதி அடிக்கு முந்தைய அடி, இதெல்லாம் ஈற்றியல் அடின்னு சொல்லுவாங்க. அதாவது கடைசி அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடியில மட்டும் 3 சீர் வரும், மத்த எல்லாத்துலயும் 4 வரும், கடைசிலயும் 4 வரும். முன்னாடி தப்பா சொல்லிட்டு மாத்திக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது, இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா என்னன்னா, முதலடியும் இறுதி அடியும் 4 சீர்களை பெற்று இடையடிகள் இணை இணையாய் 2 சீர்களாகவும் முச்சீர்களாகவும் வருவது இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, இப்ப இதே 4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாட்டுல, இதுல முதல் வரி 4 அடி வேணும், ஒரு 6 அடி வச்சுக்கோங்க, 6 அடி இருக்கு அப்படின்னா முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்கள் பெற்று வரும். அப்ப இதுல 4 சீர் இருக்கும், கடைசி அடியில 4 சீர் இருக்கும். ஓகேங்களா? நடுவுல இருக்கக்கூடியது, அதாவது இந்த 2ல இருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இணை இடையில இருக்கக்கூடிய அடிகளானது வந்து என்னன்னா இணையாய் 2 சீர்களாகவும் முச்சீர்களாகவும் வரும் அப்படின்றாங்க. இணையாய் அப்படின்னா 2வது சீர்ல 2 சீர், 2வது அடியில 2 சீர் மட்டும் இருக்குன்னா 3வது அடியில 2 சீர் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்ப அடுத்து பாத்தீங்க 4வது அடியில 3 சீர் இருக்குன்னா 5வது அடியிலயும் 3 சீர் தான் இருக்கும். இதைத்தான் வந்து இணையாய் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இணையாய் 2 சீர்களாகவும் முச்சீர்களாகவும் அப்படின்னா அடுத்தடுத்த 2 வரிகள் வந்து என்னவா இருக்கும்னா
2 சீர்னா அடுத்த லைன் 2 சீர்ல தான் இருக்கும். அதுக்கடுத்து 3 சீர்ல இருக்குன்னா அதுக்கடுத்து இருக்கிறது 3 சீர்ல இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இணை இணையாய் வரும். முதல் அடியும் கடைசி அடி மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 சீர்களை பெற்று வரும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அமைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நிலை மண்டில ஆசிரியப்பா. நிலை மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறுமாயின் நிலை மண்டில ஆசிரியப்பா. அதாவது எல்லா அடிகளும் 4 சீர்களையே பெற்று வருவது எது அப்படின்னா நிலை மண்டில ஆசிரியப்பா. ஏ என்ற எழுத்தாலும் என் என்ற அசை சொல்லாலும் முடியும் இந்த நிலை மண்டில ஆசிரியப்பா. இதுதான் வந்து பொது இலக்கணத்துக்கு எக்ஸாக்டா பொருந்துற மாதிரி வரும். எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று வரும் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நிலை மண்டில ஆசிரியப்பா தான். இதுல இருக்கக்கூடிய எத்தனை அடிகள் இருந்தாலும் சரி, 10 அடி இருந்தாலும் 10லயுமே 4 4 4 தான் வரும். ஓகேங்களா? அதுவே இந்த நேரிசை ஆசிரியப்பா இருந்துச்சுன்னா எல்லாத்துலயும் 4 4 வரும். ஆனா அந்த கடைசிக்கு முன்னாடி இருக்க அடியில மட்டும் 3 வரும். அதுவே இணைக்குரல் ஆசிரியப்பானா முதல்லயும் கடைசியிலயும் 4 4 வரும். ஆனா நடுவுல இருக்கிறதுல 2 2 2 2 அடுத்தது 3 3 3 3 அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா வந்து என்ன கொடுத்திருப்பாங்கன்னா அடி மறி மண்டில ஆசிரியப்பா. அது என்ன அடி மறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னா இந்த நிலை மண்டில ஆசிரியப்பா மாதிரியேதான் எல்லா அடிகள்லயும் 4 சீர் இருக்கும். ஆனா இதுல என்ன ஸ்பெஷல்னா இப்ப 4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 இந்த 4 அடியில இப்ப 4வது அடியை முதல்ல படிச்சு 2வது அடி அடுத்து படிச்சு 1வது அடி அது அடுத்து 3வது அடி இப்படி படிச்சாலும் அதே பொருள்ல வரும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் லைனுக்கான பொருள் அந்த லைன்ல இருக்கக்கூடிய முழு ஒரு பொருள் முற்று பொருளை கொண்டு முதல் அடி இருக்கும். அடுத்த அடியும் முற்று பொருள் கொண்டு இருக்கும். அடுத்த அடியும் முற்று பொருள் இருக்கும். அடுத்த அடியும் முற்று பொருள் இருக்கும். அந்த அடிகளை நீங்க மாற்றி படித்தால் கூட அந்த பாடலுடைய பொருளானது உங்களுக்கு தெளிவாக புரியும். சோ அந்த மாதிரி இருக்கும். அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அடி மறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாடலில் உள்ள அடிகளை மாற்றி மாற்றி அமைத்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது அமைவதுதான் அடி மறி மண்டில ஆசிரியப்பா. புரிஞ்சுச்சா? அப்ப ஆசிரியப்பாவுடைய வகைகள் என்னது? 1 நேரிசை ஆசிரியப்பா, 2வது இணைக்குரல் ஆசிரியப்பா, 3வது நிலை மண்டில ஆசிரியப்பா, 4வது அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாம ஆசிரியப்பாவுடைய இனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரிய தால்சை, ஆசிரியர் துறை, ஆசிரிய விருத்தம் இதெல்லாமே ஆசிரியப்பாவுடைய இனங்கள். அடுத்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஆசிரிய விருத்தம்னா என்ன, துறைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாடல் ஆசிரியப்பால அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா பாரதியாருடைய ஒரு பாடல். வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு இன்றமை வருந்தும் இன்னல்கள் மாய்க நன்மை வந்தைக்க எய்துக தீதெல்லாம் நலிக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்க எல்லாத்துலயுமே எல்லா அடிகளையும் இது ஒரு அடி, 2வது அடி, 3வது அடி, 4வது அடி ஒவ்வொரு அடியிலயும் 4 சீர் இருக்கா. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 அப்ப எல்லா அடியிலயும் என்ன இருக்கு? 4 சீர் இருக்கா. அப்ப எல்லா அடிகள்லயும் 4 சீர்கள் பெற்று வந்துச்சு அப்படின்னா அது என்னது? ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணத்துக்கு கீழே வரக்கூடியது. அப்ப இது ஒரு ஆசிரியப்பாவால் அமைந்த பாடல். ஓகேங்களா? ஒவ்வொரு அடியும் 4 ஈரசை சீர்களால் அமைந்து இடையில் காய்ச்சீர் ஆகிய மூவசை சீர்களையும் பெற்று வந்திருக்கு. இதுல இன்னல்கள் அப்படிங்கிறது 3 அசைச்சீர். நன்மை வந்து இதுவும் 3 அசைச்சீர். மத்ததெல்லாம் வந்து 2 அசைச்சீரா இருக்கும். அடுத்து அசை பிரிப்பாங்க. அப்ப உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சோ இப்ப இடையில் காய்ச்சீர் மூவசைச்சீர்ல காய்ச்சீரா அமைந்திருக்கு. அடுத்தது 2 அசைச்சீர்களும் அமைந்ததாகவும் அமைந்திருக்கு. இதுல பாருங்க இப்ப இங்க அசை பிரிச்சு காட்டியிருக்காங்க. இப்ப வாலிய அப்படிங்கிறது அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த பாடலுக்கான அசையை. இதுல நான் இங்கேயே பிரிச்சு காட்டுறேன். வாலிய அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா வா லிய ஏன்னா தனி நெடில் அதுக்கப்புறம் ஒரு குறில் இணைக்குறில் அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப வாங்குறது என்னது? தனி நெடில் மட்டும் இருக்கு. அப்ப தனி நெடில்ங்கிறது என்னது? நேரசை. அடுத்தது இணைக்குறில்ங்கிறது என்னது? நிறையசை. இப்ப நேர் நிறை முதல் சீருக்கு வந்திருக்கு. முதல் சீராசை பிரிச்சுனா என்ன வருது? நேர் நிறை வருதா? சோ அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க செந்தமிழ். இதை எப்படி பிரிக்கலாம்? செந்த் தமிழ் அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா ஒரு குறில் ஒரு ஒற்று அதை பிரிச்சிடுறேன் தனியா. அப்ப இது நேரசை. அடுத்தது தமிழ் தா குரில் மீ குரில் இல் ஒற்று. அப்ப இரு குரில் ஒற்று இது நிறையசை. அப்ப நேர் நிறை. அப்ப அடுத்து பாருங்க நேர் நிறை கொடுத்திருக்காங்களா. அதுக்கு அடுத்து 3வது என்ன இருக்கு? வாழ்கர் இருக்கா. வாழ்கர் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? வாழ்க நர் அப்படின்னு பிரிக்கலாமா? ஏன்னா வாங்கிறது நெடில் அடுத்து ஒற்று இருக்கு. அப்ப அதை ஒரே அசையா பிரிச்சிடலாம். அடுத்து குரில்
குரிலுக்கு அப்புறம் இன்னொரு குரில், அதுக்கப்புறம் ஒரு ஒற்று. இப்ப இந்த 2 குரில் ஒரு ஒற்று அப்படியே சேர்த்து பிரிப்பீங்க. அப்ப வால் அப்படிங்கிறது நேரசை, தனி நெடில் ஒற்று நேர், இணைக்குரில் ஒற்று நிறை. அப்ப இதுவும் நேர் நிறை அப்படிங்கறதா. அடுத்து இங்க கொடுத்திருக்காங்களா? அடுத்து பாருங்க, நற்றமிழர், ரமிழர் அப்படின்றது இருக்கா? இதுல குரில் 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 3 குரில் பிரிக்கூடாது. அப்ப 2 குரிலோட நிறுத்திக்கணும். இப்ப இது ஒரு அசை. அதுக்கடுத்து ஒரு குரில் ஒரு ஒற்று, இது ஒரு அசை. இது வந்து நிறை, சாரி நேர். இணைக்குரில் அப்படிங்கிறது வந்து நிறையசை. அடுத்தது ஒரு குரில் ஒரு ஒற்றுங்கிறது நேரசை. அப்ப நிறை நேர் அப்படின்னு வருதா? சோ இதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் உங்களுக்கு இங்க பிரிச்சிருக்காங்க. வாலியர், இதுவும் அதேதான். நேர்நிறை, பாரத நேர் நிறை, மணித்திரு நிறை நிறை. மணித்திரு அப்படிங்கிறது என்னது? நிறை. ஏன்னா இருக்குறில் ஒற்று, இங்க இருக்குறில், அதனால நிறை நிறை. அதனால பாருங்க இங்க கொடுத்திருக்காங்களா நிறை நிறை. அடுத்து நாடு அப்படிங்கிறது நா தனியா பிரிக்கணும், டூ தனியா பிரிக்கணும். ஏன்னா நெடிலை அடுத்து ஒற்று குறில் வரக்கூடாது. குறிலை அடுத்து ஒற்று வந்தா ஒரே அசையா பிரிக்கலாம். ஆனா நாங்கிற நெடில் எழுத்து அடுத்து குறில் எழுத்து வந்தா ஒரே அசையா பிரிக்க கூடாது, ரெண்டா பிரிச்சிடணும். அப்ப நாங்கிறது தனி, டூங்கிறது தனி. அப்ப இது நேரசை, இதுவும் நேரசை. அப்ப நேர் நேர்னு வந்துரும். அப்ப அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி அடுத்து பிரிங்க. இன் ரெமை அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? இன் ரெமைன்னு பிரிக்கலாம். அப்ப நேர் நிறை இந்த இருக்கா, இது வந்து நேரசை, இது இணைக்குறில் நிறையசை. அடுத்தது வருத்தும், இதை எப்படி பிரிக்கலாம்? நிறை நேர் அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா ஒரு இணைக்குறில் ஒற்று, இது நிறையசை. ஒரு குறில் ஒரு ஒற்று நேரசை, அப்ப நிறை நேர். இன்னல்கள் அப்படிங்கிறது இன் குறில் ஒற்று. அடுத்தது நல், அதுவும் குறில் ஒற்று. அடுத்து கல், இதுவும் குறில் ஒற்று. அப்ப குறில் ஒற்றுனாவே அது என்னது? நேர். அடுத்தது நேர், அடுத்தது நேர். அப்ப நேர் நேர் நேர்னு வருதா? சோ அதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. புரியுதா? நேர் நிறை, நிறை நேர். அடுத்தது என்னது? நேர் 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 கொடுத்திருக்காங்களா? அடுத்து நேர் நேர்னு வரணும். வருதான்னு பாப்போமா? மாய்க, இது எப்படி பிரிக்கலாம்? மாய்க நெடில் ஒற்று, அடுத்தது தனிக்குறில். நெடில் ஒற்று நேர்தான், தனிக்குறிலும் நேர்தான். ஓகேங்களா? அப்ப நேர் நேர். இதே மாதிரி நன்மை வந்த, நன்மை வந்து, இது வந்து நிறைய பேர் தப்பா பிரிக்கிறாங்க. நன் அப்படிங்கிறது தனியா பிரிப்பீங்க, குறில் ஒற்று. மைங்கிறது தனியா தான் பிரிக்கணும். ஏன்னா மைங்கிறது வந்து நெடில் எழுத்து. நிறைய பேர் மைங்கிறது வந்து குறில் எழுத்துன்னு நினைச்சுக்கிறீங்க. மை வந்து நெடில் எழுத்து. ஏன் நெடில் எழுத்துனா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் நெடில்ல பிரிப்போம். அதுல ஐங்கிறது நெடில் எழுத்துக்கு கீழே வரும். மைங்கிறது எப்படி எழுதுவீங்க? இம்மு கூட்டல் ஐ தானே மை. அப்ப நெடில் உயிரெழுத்தை கொண்டு, நெடில் ஒரு உயிரெழுத்தானது ஒரு மெய்யெழுத்தோடு இணைந்து உருவாக்கக்கூடிய அந்த உயிர்மெய் வந்து நெடில் எழுத்தாகத்தான் கருதப்படும். இப்ப மைங்கிறது நெடில் எழுத்து. ஓகேங்களா? சோ அதனால மைக்கு அப்புறம் ஒரு வாங்கிறது குறில், நெடிலுக்கு அப்புறம் குறில் வந்தா அதை சேர்த்து பிரிக்க கூடாது, பிரிச்சிடணும். அந்த நெடில தனியா, அதுக்கப்புறம் குறில். சோ அப்ப இது வந்து நேர், அடுத்ததும் நேர், அடுத்ததும் நேர். அப்ப நேர் 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 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது தெய்க, தெய்துக அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? தெய் கூட்டல் துகன்னு பிரிக்கலாம். நேர் நிறை, ஏன்னா துகங்கிறது இருக்குறில், அதனால நிறையசை. அதுவே தெய் அப்படிங்கிறது வந்து என்னது? நேர். தீதெல்லாம் அப்படிங்கிறது இதை எப்படி பிரிக்கலாம்னா, தீ தனியா பிரிக்கணும், தெலாம் தனியா பிரிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா தீங்கிறது வந்து நெடில் எழுத்து, அதனால இதை தனியா பிரிச்சிடணும். ஒற்றோ அடுத்து நெடில் கடுத்து குறில் வரக்கூடாது, குறில் கடுத்து நெடில் வரலாம். ஓகேங்களா? சோ அதனால தீங்கிறது நேரசை. அடுத்தது குறில் நெடில் ஒற்று, இது வந்து நிறையசை, நேர் நிறை அப்படின்னு வரும். இங்க இருக்கா? அடுத்தது கடைசி சீர் நலிக. நலிகங்கிறது வந்து எப்படி பிரிப்பீங்க? நலிங்கிறது தனியா, காங்கிறது தனியா. சப்ப நலி இணைக்குறில் நேர் நிறை, காங்கிறது ஒரே ஒரு எழுத்து, நெடில் குறில் எழுத்து, அதனால நேர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய பாடலை இந்த மாதிரி அசையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நேர் நிறைன்னு பிரிச்சல்ல, நேர் நிறை என்னது? கூவிலம். அதைத்தான் அடுத்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான வாய்ப்பாட அடுத்து இங்க கொடுத்திருக்காங்க. இதுல பாருங்களேன், மாச்சீர் என்று கூறினால் முதலில் அது ஈரசை சீர் அப்படிங்கிறது ஞாபகத்துல வரும். ஏன்னா மாச்சீர்ங்கிறது நேர் தேமா, நிறை நேர் புளிமா, அந்த ரெண்டு தான் வந்து மாச்சீர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்தது நேரசையை ஈற்றிலே உடைய ஈரசை சீர் என்றும், அதாவது மாச்சீர் நேரசை, மாச்சீருங்கிறது என்னது? இங்க பார்த்தோம்ல, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இதுல ஈரசை சீங்கிறது ஞாபகத்துல வரணும் மாச்சீர்னா. அதே மாதிரி மாச்சீரோடைய இறுதியில என்ன அசை இருக்குன்னா நேரசை இருக்கும் அப்படிங்கிறதும் ஞாபகத்துல வரும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி காய்ச்சீர்னு சொன்னா, காய்ச்சீருங்கிறது 3 அசை சேர்ந்ததுதான் காய்ச்சீர். அப்ப மூவசை சீருங்கிறது காய்ச்சீர். ஏன்னா இங்க பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? 3 அசைகளை கொண்டிருக்கும். நேர் நேர் நேர், நிறை நேர் நேர்,
நிறை நிறை நேர், நேர் நிறை நேர் அப்படின்னு இருக்கா. அப்ப 3 அசைச்சீருங்கிறது தான் காய்ச்சீரா இருக்கும். அதுலயும் அந்த 3வது அசையானது என்னவா இருக்கும்னா நேர்ச்சீராகத்தான் அமைந்திருக்கும். அப்ப ஈற்று அசையானது நேர்ச்சீராகத்தான் அமைந்திருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஓகேங்களா. அப்ப இந்த பாடலுக்கான வாய்ப்பாடு, இந்த அசை பிரிச்சிருக்கோம்ல, அதற்கான வாய்ப்பாடை இங்க கொடுத்திருக்காங்க. நேர்நிறை கூவிலம், நேர்நிறை கூவிலம், இந்த நேர்நிறை கூவிலம், நிறை நேர் புளிமா. அடுத்தது நேர்நிறை கூவிலம், நேர்நிறை கூவிலம், நிறை நிறை கருவிளம். இப்ப இந்த இடத்துல நிறை நிறைங்கிறது என்னது? கருவிளம். நேர் நேர் தேமா, நேர்நிறை கூவிலம், நிறை நேர் புளிமா, நேர் 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 தேமாங்காய். கொடுத்திருக்காங்களா? கரெக்டா. இந்த 3வது சீர் தேமாங்காய், நேர் நேர் தேமா. அடுத்தது நேர் 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 தேமாங்காய், நேர் நிறை கூவிலம், நேர் நிறை கூவிலம், நிறை நேர் புளிமா. அப்ப இதுல ஈரசை சீரு வந்திருக்கு, மூவசை சீரு வந்திருக்கு. ஈரசை சீரை பொறுத்த வரைக்கும் விளச்சீரு வந்திருக்கு, மாச்சீரு வந்திருக்கு. மாச்சீர் விளச்சீர் ரெண்டையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவோம்? இயற்சீர்னு சொல்லுவோமா? ஈரசை சீர்னு சொல்லுவோம். ஈரசை சீருக்கான இன்னொரு பேர் என்னன்னா இயற்சீர். அப்ப இந்த பாடல் ஆசிரியப்பாவுக்குரிய பாடல். அப்ப இந்த பாடல்ல என்ன சீர் வந்திருக்கு? இயற்சீர் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நேர் 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 தேமாங்காய், இப்ப மூவசை சீரான காய்ச்சீரும் வந்திருக்கு. ஓகேங்களா. ஆசிரியப்பாவுக்குரிய சீர்னா இயற்சீர் தான். அதனாலதான் இதை வந்து என்னன்னே சொல்லுவாங்க, ஆசிரிய உரிச்சீரே சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல மூவசை சீரான காய்ச்சீர் வரும் அப்படின்னு இங்க கொடுத்திருந்தாங்கல்ல, அது இந்த பாடல்ல வந்திருக்கிறது உண்மையாயிருக்கா? சோ இதுதான். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான தலை வாய்ப்பாடு கொடுத்திருக்காங்க. தலை வாய்ப்பாடு அப்படின்னா என்னன்னா, நான் முன்னாடியே இங்க உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தலைனா என்ன அப்படின்னு. அதாவது ஆசிரியர் தலை வந்து நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை பார்த்தோம். ஆசிரியப்பாவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த நேரொன்றாசிரியர் தலை, நிறையொன்றாசிரியர் தலை இருக்கிற மாதிரி அமையும். அதாவது மாமுன் நேர் வருது, இல்லைன்னா விலமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா அது நிறையொன்றாசிரியர் தலை. இந்த கண்டிஷன்ல தான் மேக்சிமம் வரும். பட் சம்டைம்ஸ் என்ன வரும் அப்படின்னா வெண்சீர் வெண்டலையும் வரும், இயற்சீர் வெண்டலையும் அமையும். ஓகேங்களா. சோ இதுல இந்த இது பாருங்க, முதல்ல விலமுன் நேர்னு கொடுத்திருக்காங்கல்ல, இது எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த முதல் அசை பிரிச்சொல்ல நேர் நிறைன்னு இருக்கா, அதுக்கடுத்து என்ன இருக்கு? நேர் நிறைன்னு இருக்கா. இப்ப நேர் நிறைங்கிறது என்னது? கூவிலமா. சோ இதுல விலம் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லோட அசை பிரிப்புல முதல் அசையானது என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா நேர் வந்திருக்கா. அதாவது இதுக்கு அடுத்து முதல்ல வர இது வந்து விளச்சீருங்கிறத பார்த்தாச்சு. இந்த விளச்சீருக்கு அடுத்து வரக்கூடிய சீர்ல முதல் அசையானது என்னவா அமைந்திருக்குன்னா நேர் அமைந்திருக்கா. சோ அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விலமுன் நேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த இதை பொறுத்த வரைக்கும் நேர்நிறை, நேர்நிறை என்னது? கூவிலம், இதுலயும் விலம். அப்ப இந்த விளம்க்கு முன்னாடி என்ன வரும்னு பாக்கணும். இந்த விளம்க்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? 3வது சீர்ல நேர் அசைய வந்திருக்கா. அதத்தான் இங்க விலமுன் நேர்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, இங்க 3வதா என்ன இருக்கு? கூவிலம், நேர்நிறை கூவிலம். இந்த கூவிலம் அப்படிங்கிறது விளச்சீர். இந்த விளச்சீருக்கு முன்னாடி பாக்கணும். அப்ப இந்த விளச்சீருக்கு முன்னாடி முதல் அசையா என்ன இருக்கு? நிறை இருக்கா. சோ அதத்தான் விலமுன் நிறைன்னு இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, நிறை நேர்னு இருக்கா. நிறை நேர் என்னது? புளிமா. அப்ப இது என்னன்னா புளிமா. சோ இந்த சீருக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய சீர் என்னது? இந்த 2வது அடியில இருக்கக்கூடிய முதல் சீர். அதுல முதல் அசை என்னவா இருக்கு? நேரசை இருக்கா. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மாமுன் நேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதே மாதிரிதான் ஒவ்வொன்னுக்கும் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது நேர் நிறை அப்படிங்கிறது கூவிலம். அப்ப விலமுன் நேர் அப்படின்னு வரும். அடுத்தது இது வந்து என்னது? கூவிலம். கூவிலத்துக்கு முன்னாடி நிறை, அப்ப விலமுன் நிறை. அடுத்தது இது என்னது? நிறை நிறை கருவிலம். கருவிலம்னா விலம், விலம் முன்னாடி நேர், அது இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது நேர் நேர் தேமா. இப்ப மாக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க? நேர், அதனால இங்க மாமுன் நேர்னு கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரிதான் எல்லாமே. அப்ப இந்த இதுபடிதான் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, இங்க கொடுக்கல. இந்த விலமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா இது என்ன தலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விலமுன் நேர், வில முன் நேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இதுவும் விலமுன் நேர் தான். அப்ப இந்த 2வதா வரக்கூடியது வந்து இயற்சீர் வெண்டலை தான். விலமுன் நிறை வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
நிறையொன்று ஆசிரியர் தலை நம்ம முன்னாடியே இங்க பார்த்தோம். நிறையொன்று ஆசிரியர் தலை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். விலமுன் நிறை வந்தால், அதாவது விலச்சீருக்கு அப்புறம் வரக்கூடிய சொல்லுடைய முதல் அசையானது நிறையசையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து விலமுன் நிறைன்னு சொல்லுவாங்க. அத நிறையொன்று ஆசிரியர் தலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இது வந்து என்னன்னா நிறையொன்று ஆசிரியர் தலை. நிறையொன்று ஆசிரியர் தலை. அடுத்தது மாமுன்னேர். மாமுன்னேர் வந்துச்சுன்னா என்னது? மாமுன்னேர் வந்துச்சுன்னா நேரொன்று ஆசிரியர் தலை. ஓகேங்களா? நேரொன்று ஆசிரியர் தலை. அடுத்தது விலமுன்னேர். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. விலமுன்னிறை நிறையொன்று ஆசிரியர் தலை. விலமுன்னேர் ஆஹ் ஏர்ச்சி வெண்டலை. மாமுன்னேர் நேரொன்று ஆசிரியர் தலை. அடுத்தது விலமுன் நிறை நிறையொன்று ஆசிரியர் தலை. மாமுன்னேர் நேரொன்று ஆசிரியர் தலை. காய்முன் நேர் இது வந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்சீர் வெண்டலை. ஓகேங்களா? காய்முன் நேர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மாமுன்னேர் நேரொன்று ஆசிரியர் தலை. காய்முன்னேர் வெண்சீர் வெண்டலை. விலமுன்னேர் இது இயற்சீர் வெண்டலை. விலமுன் நிறை நிறையொன்று ஆசிரியர் தலை. மாமுன் இதுக்கப்புறம் வரக்கூடிய அடியை பொறுத்துதான் இந்த இதுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இங்க புலிமாலை முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வரக்கூடியதை வச்சுதான் இந்த தலை சொல்ல முடியும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆசிரியர் பாடல்ல என்னென்ன தலை பயின்று வந்திருக்குன்னா நிறையொன்று ஆசிரியர் தலை, நேரொன்று ஆசிரியர் தலை அதிகமா இருக்கு. இது இல்லாம இயற்சீர் வெண்டலையும் வந்திருக்கு, வெண்சீர் வெண்டலையும் வந்திருக்கு. ஓகேங்களா? இதைத்தான் இங்க கொடுத்திருப்பாங்க. இந்த பொது இலக்கணத்துல சொல்லும் பொழுது ஆசிரியர் தலை மிகுந்து வரும், பிற தலைகளும் கலந்து வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து ஆசிரிய விருத்தம். முதல்ல இந்த விருத்தம் அப்படின்னா என்னன்னா 4 அடிகளால் அமைந்ததுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆசிரிய பால 4 அடியில் அமைந்த பாடல்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. ஆசிரிய விருத்தத்தில் அமைந்த பாடல்கள் தான் இன்ற அளவுல வந்து பெரு வழக்குல இருக்கு. இவ்வகையான பாடல்களை எளிதில் கையாளலாம். 4 வரிதான் இருக்கும். ஆசிரியப்பால அமைஞ்சிருக்கும். ஆசிரியப்பாவின் இனங்களில் ஒன்றுதான் வந்து என்னன்னா விருத்தம். துறை தாளிசை எல்லாம் பார்த்தோம்ல. சோ அதுல விருத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு வகையான இனம். 6 சீர்களால் அமைந்த பாடல்களை அறுசீர் களி நெடிலடி. நம்ம முன்னாடியே பார்த்தோம். 4 சீர் வந்துச்சுன்னா அது அளவடி. அதுவே 5 சீர் வந்துச்சுன்னா அதை நெடிலடின்னு சொல்லுவாங்க. அதுவே 6க்கு மேற்பட்ட சீர்கள் வந்துச்சு அப்படின்னா அதை களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுலயும் 6 சீர் வந்துச்சுன்னா அதை அறுசீர் களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? அதாவது அடியை வந்து 5 வகையா பிரிப்பாங்க. 2 அடி வந்துச்சுன்னா குரல் அடி, 3 அடி வந்துச்சுன்னா சிந்தடி அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதாவது அதுவே வந்துச்சு. அதாவது ஒரு சாரி ஒரு அடியில எத்தனை சீர் வருதுங்கிறத பொறுத்து அமையுது. ஒரே அடியில 2 சீர் வந்தா அது குரல் அடி. அதே ஒரே அடியில 3 சீர் வந்துச்சுன்னா அது சிந்தடி. அதே ஒரே அடியில 4 சீர் வந்துச்சுன்னா அளவடி. ஆசிரியப்பால பெரும்பாலும் வந்து அளவடிகளால் அமைந்த பாடல்களாகத்தான் அமையும். அதுவே ஒரே அடியில 5 சீர் வந்துச்சுன்னா அதை நெடிலடின்னு சொல்லுவாங்க. ஆனா 5க்கு மேற்பட்ட, அதாவது 6க்கு மேற்பட்டு எல்லாம் வந்துச்சுன்னா அதை களி நெடிலடின்னு சொன்னோம்ல. இத மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. எக்ஸாக்டா 6 சீர் வந்து ஒரே அடியில வந்துச்சு அப்படின்னா அது வந்து அறுசீர் களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரே அடியில 7 சீர் வந்துச்சு அப்படின்னா அது எழுச்சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம்னு சொல்லுவாங்க. இதுவே 8 சீர் வந்துச்சுன்னா அத என் சீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 6 அல்லது அதற்கு மேற்பட்ட எத்தனை சீர்கள் வந்தாலும் அதை என்னன்னு சொல்லுவோம்? களி நெடிலடின்னு பொதுவா சொல்லுவோம். ஆனா எக்ஸாக்டா 6 வந்துச்சுன்னா அது அறுச்சீர், 7 வந்தா எழுச்சீர், 8 வந்தா என் சீர் களி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அரிசீர் களி நெடிலடி ஆசிரிய விருத்தம் அமையும் முறைய பத்தி கொடுத்திருக்காங்க. அதாவது ஆசிரிய விருத்தம் அப்படின்னாலே 4 அடி இருக்கணும். அந்த 4 அடியில ஒவ்வொரு அடியிலயும் 6 சீர்கள் அமைஞ்சிருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதத்தான் அரிச்சீர் களி நெடிலடி 4 கொண்டதாக அமைந்து 4 அடியும் அளவொத்து வர வேண்டும். முதல் சீரிலும் 4வது சீரிலும் மோனை அமைத்து, முதல் சீரிலும் 5வது சீரிலும் மோனை அமைத்தும் அருட்சீர் கல் நெடிலடி ஆசிரிய விருத்தம் எழுதலாம். இதற்கான ஒரு பாடல் இங்க கொடுத்திருப்பாங்க. அதுலயே உங்களுக்கு இதற்கான பொருள் புரிஞ்சிடும். அதாவது என்னன்னா ஆசிரிய விருத்தம்னா 4 அடியில இருக்கணும் அந்த பாடல். ஆசிரியப்பால அமைந்த 4 அடி பாடலாக அமைந்திருக்கணும். அதுல ஒவ்வொரு அடியிலயும் 6 சீர் இருந்துச்சு அப்படின்னா அது அரிச்சீர் கலை நெடிலடின்னு சொல்லுவாங்க. இதுல இங்க பாருங்க, இங்க கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வந்து 4 வரியில இருக்கக்கூடியது, 4 அடியில.
யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் அப்படிங்கிறது ஒரு அடி. அடுத்தது மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு, இது ஒரு அடி. அடுத்தது காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாமும் வாழும், இது ஒரு அடி. அடுத்தது மூப்பிலா தமிழே உன்னை முதன் முதல் வணங்குகின்றேன் அப்படிங்கிறது 4வது அடி. அப்ப 4 அடி அமைஞ்சிருக்கா? இதத்தான் ஆசிரிய விருத்தம்னு சொல்றது. ஒவ்வொரு அடியிலும் எத்தனை சீர் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? சோ 6 சீர் இருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்க? அறுச்சீர் கலிநெடிலடின்னு சொல்லுவாங்களா? சோ இதுதான். அப்ப 4 அடியிலயுமே 6 சீர் தான் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. அப்ப 6 சீர்கள் அமைந்த மாதிரி 4 அடிகளை கொண்டு அளவுத்து அமைந்திருப்பதனால் இதை அறுச்சீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல முதல் சீர்லயும் 4வது சீர்லயும் மூளை அமையிற மாதிரியும் இதை அமைக்கலாம். ஓகேங்களா? இதுல முதல் சீர் என்னது? யாப்பிலா. யாப்பிலால முதல் எழுத்து என்னது? யா. ரெண்டாவது சீர் வந்து பாட. 3வது சீர் வந்து லேனும். 4வது சீர் வந்து என்னது? யார் தரும். இந்த யார் தரும்ல யாங்கிறது தானே முதல் எழுத்து. அப்ப முதல் சீர்லயும் 4வது சீர்லயும் ஒரே அடியில முதல் 2, 3, 4, 5, 6ன்னு இருக்கா? இதுல முதல் சீர்லயும் 4வது சீர்லயும் முதல் எழுத்து ஒன்றி வருவதைத்தான் மோனைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைத்தும் பாடல் எழுதலாம். ஒரு சில நேரங்கள்ல 1லயும் 5வது சீர்லயும் மோனை அமையிற மாதிரியும் பாடல் எழுதுவாங்க. ஆனா இங்க வந்து 1லயும் 4வதுலயும் அமையிற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்பாடலில் அடிதோறும் 6 சீர்கள் பெற்று முதற் சீரிலும் 4வது சீரிலும் மோனை அமைந்து நயம் சிறக்க காணலாம் அப்படின்றாங்க. அவ்வளவுதான் இந்த லெசன்ல உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடியது. இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, சீரமைப்பை வைத்து அறுச்சீர் கலிநெடிலடி ஆசிரிய விருத்தங்கள் பல வகையா எழுதலாம் அப்படின்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய சீர் அமைப்பை பொறுத்து பல வகையா எழுதலாம். இதுல ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடியுள் அரை அடிக்கு ஒரு விளச்சீரும் இரு மாச்சீரும் வருவனவாகும். அது என்ன? ஒரு அடியுள் அரை அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எடுத்துக்காட்டா இங்க கொடுத்திருக்கிறதே எடுத்துக்கோங்களேன். இப்போ இதுல ஒரு அடிங்கிறது இந்த முதல் அடி. அதாவது யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதை ஏனும் அப்படிங்கறது சேர்த்தே ஒரு அடிதான். இந்த ஒரு அடியில அரை அடி அப்படின்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய 3 சீர்கள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்போ ஒரு அடியில் அரை அடிக்கு. அப்ப இந்த ஒரு அடியில பாதி இது வரைக்கும் மட்டும்தான். இதுல ஒரு விளச்சீர் இருக்கும், 2 மாச்சீர் வரும் அப்படிங்கிறாங்க. இப்ப யாப்பிலா அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? யாப்பு தனி நெடில் ஒற்று, அடுத்தது குறில் நெடில் ஒற்று அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப தனி நெடில் ஒற்று வந்து நேரசை, அடுத்தது குறில் நெடில் ஒற்று இது வந்து நிறையசை. அப்ப நேர்நிறை என்னது? நேர்நிறை கூவிலம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இதுல இந்த அடியில ஒரு விளச்சீர் வந்துச்சா? அடுத்தது பாடங்கிறது என்னது? நெடில் கடுத்து ஒரு குறில் இருக்கு. நெடில் குறில்னு பிரிக்கக்கூடாது. ஆனா குறில் நெடில் இருந்தா ஒரே அசையா பிரிக்கலாம். நெடில் குறில் இருந்தா ஒரு அசையா பிரிக்கக்கூடாது. அப்ப இத 2ஆ பிரிச்சிடணும். பா தனியா வரும், டா தனியா வரும். பாங்கிற தனிக்குறில் நேரசை, தாங்கிற தனி நெடில், பாங்கிற தனி நெடில் நேரசை, டாங்கிற தனிக்குறில் நேரசை தான். அப்ப நேர் என்னது? தேமா. ஓகேவா? அப்ப மாச்சீர் வந்துருச்சா? அடுத்தது லேனும் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? தனி நெடில், அதுக்கப்புறம் குறில் பிளஸ் ஒற்று. அப்ப நேர்னு வந்துருச்சா? அப்ப நேர் என்னது? தேமா. அப்ப இந்த ஒரே அடியில இருக்கக்கூடிய இந்த பாதி அடிக்கு பிரிக்கும் பொழுது ஒரு விளச்சீர் வந்துருச்சு, 2 மாச்சீர் வந்துருச்சா? சோ இதத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒரே அடியில பாதி அடிக்கு மட்டும், அதாவது ஒரு அடியில பாதி அடிய மட்டும் இந்த மாதிரி அசை பிரிக்கும் பொழுது ஒரு சில நேரங்கள்ல 2 மாய்ச்சீரும் ஒரு காய்ச்சீர் கூட வரும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில நேரங்கள்ல 2 மாச்சீரும் 4 காய்ச்சீரும் ஒரு அடியில், அதாவது இது வந்துட்டு பாதியில இல்ல, மொத்தமா ஒரு 6 சீர் இருக்குல்ல, இந்த 6 சீர்ல 2 மாச்சீராவும் மீதி 4 காய்ச்சீராவும் வரலாம் அப்படின்றாங்க. அப்ப 3 வகையா இது வந்து கொண்டு வராங்க. அதாவது 1 ஒரு அடியில பாதி அடியை மட்டும் எடுத்துக்கிட்டு பிரிக்கும் பொழுது அதுல ஒரு விளச்சீர் 2 மாச்சீர் வரும். இல்லைன்னா 2 மாச்சீர் ஒரு காய்ச்சீர் வரும். இந்த மாதிரி வரும். இதுவே ஒரு முழு அடியை எடுத்துக்கிட்டா அதுல 6 சீர் இருக்கா, அந்த 6 சீர்ல 4 சீர் காய்ச்சீராகவும் 2 சீர் மாச்சீராகவும் வர மாதிரியும் பிரிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பகுதியில நம்ம ஆசிரியப்பாவுக்குரிய தலை அண்ட் ஆசிரியப்பானா என்ன எப்படிங்கிறது, அதாவது அதுக்குரிய ஓசை, அதை எப்படி பிரிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது இந்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அதுக்கு அடுத்தது பொருத்தமான இணை,
இந்த ஓசை பொருத்தத்தெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பயிற்சி வினாக்கள். இதுல இந்த பொறுத்துக மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நேரிசை ஆசிரியப்பா, இது இறுதி அடியின் முந்தைய அடி சிந்தடியாய் வரும். அதாவது கடைசி அடிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடி 3 சீர்களை கொண்டு அமையும். அதுதான் சிந்தடி. சோ சிந்தடியாய் வருவதுதான் இது நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது இணைக்குரல் ஆசிரியப்பா. இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படின்னா முதல் அடியும் இறுதி அடியும் 4 சீர்களை பெற்று வரும். 4 சீர்கள் அப்படின்னா என்னது? அளவடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அல்லது நேரடின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப முதலடியும் இறுதி அடியும் அளவடிகளாய் வரும். அடுத்தது நிலை மண்டல ஆசிரியப்பானா எல்லா அடியிலையும் 4 சீர் அமைகிற மாதிரி வரும். ஓகேங்களா? சோ இப்ப எல்லா அடியும் 4 சீர். 4 சீர்னா என்னது? அளவடி. 4 சீர் பெற்று வரக்கூடியதான் நிலை மண்டல ஆசிரியப்பா. அடிமறி மண்டல ஆசிரியப்பா அப்படின்னா எல்லா அடியிலையும் 4 சீர் வரும். ஆனா இதுல என்னன்னா அடிகளை மாற்றினாலும் பொருளும் ஓசையும் மாறாது. ஓகேங்களா? சோ அதுதான். அப்ப அடிகளை மாற்றினாலும் பொருளும் ஓசையும் மாறாது வருவது அடிமறி மண்டல ஆசிரியப்பா. ஓகேங்களா? அடுத்தது இங்க நம்மை அளப்போம் அப்படிங்கிற பகுதியில, அதாவது இந்த லெசன் இந்த இயர்ல இருக்கக்கூடிய உரைநடை எல்லாத்தையுமே சேர்த்து இங்க கொடுத்திருப்பாங்க. இதுல நம்ம சிலபஸ்க்கு தொடர்பானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? உருப்பகை இடன் ஆகிய சொற்களுடைய இலக்கண குறிப்பு. உரு அப்படின்னா உரிச்சொற்றொடர்ல வரக்கூடியது. இடன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்னன்னா இடம் அப்படிங்கறதுதான். அப்ப இடம்ங்கிறதா இடனா மாறி இருக்கு. அப்ப இந்த கடைசி எழுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா மாற்றம் அடைந்திருக்கு. இந்த மாதிரி மாற்றம் அடையக்கூடியதான் போலின்னு சொல்லுவாங்க. இதுல கடைசி எழுத்து மாற்றம் அடைந்ததுனால ஈற்றுப்போலின்னு இதை சொல்லுவாங்க. இப்ப முதல்ல இருக்கக்கூடியது உரிச்சொல் தொடர், 2வதா இருக்கக்கூடியது ஈற்றுப்போலி. அடுத்தது சரியானதை தேர்ந்தெடுக்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இது ப்ரீவியஸ் இயர்ல எக்ஸாக்டா கேட்டிருக்காங்க. இது இப்படியே வரை அப்படின்னா என்ன பொருள்னா மலை. அப்ப இது சரியானதுதான். வதுவை அப்படின்னா திருமணம். இதுவும் சரியானதுதான். வாரணம் அப்படின்னா யானை. இதுவும் சரியானதுதான். ஆனா புடவினா என்ன பொருள்னா பூமிங்கிறது, கடல்ங்கிறது கிடையாது. அப்ப இது தவறானது. அப்ப அ ஆ இ இந்த 3 சரி, ஈங்கிறது தவறு. ஓகேங்களா? அடுத்தது நேரொன்று ஆசிரியர் தலை எனப்படுவது எது அப்படின்னா மாமுன் நேர் வருவதைத்தான் நேரொன்று ஆசிரியர் தலை அப்படின்னு சொல்லுவாங்க. மார்ச்சிற்கு அப்புறம் வரக்கூடிய சொல்லுடைய முதல் அசையானது நேராக அமையும். அதுதான் மாமுன் நேர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது மொழியை ஆள்வோம் பகுதியில ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர் பத்தி கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதியில இருந்து ஒரு 5 கேள்விகள் இங்க கேட்டிருப்பாங்க. இந்த 5 கேள்விகளுமே நம்ம சிலபஸோட தொடர்புடையது. அதனால இதுல ஒரு 2 நிமிஷம் செலவிடுறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. அதனால தெளிவா பாத்துக்கோங்க. இந்த பகுதி நம்மளுடைய சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய ஒரு பகுதி. அதனால தெளிவா பாத்துக்கோங்க. தமிழில் எல்லாம் உண்டு. தமிழின் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர். இந்த வரிகளை கொடுத்து அப்படியே கேட்கலாம், யார் இப்படி சொன்னாங்கன்னு. யார் சொன்னாங்க? ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதர் அவர்கள் தான் இதனை சான்றுகளோடு எடுத்து விளக்கினவர். ஓகேங்களா? இவர் தமது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். டி.கே. சிதம்பரநாதர் வீட்டின் கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. அதாவது இவருடைய வீட்டுல வட்ட வடிவமா கூடி ஒரு தொட்டிக்கட்டில் மாதிரி கூடி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எப்பவுமே பேசுவாங்க. அதனால அந்த அமைப்புக்கு பேருமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா வட்டி தொட்டின்னு சொல்லுவாங்க. இது கேட்பாங்க. வட்டி தொட்டி அப்படிங்கிற அமைப்பு எங்க நடைபெற்றது அப்படின்னா இந்த டி.கே. சிதம்பரநாதர் வீட்டுலதான் நடந்தது. இவர் தமிழுக்கும் புத்துணர்வு ஊட்டும் விதமாக கொண்ட அமைப்பு தான் இது. டி.கே.சி. இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். அதாவது அந்த கூட்டத்துல இவர் இலக்கியத்துல இருக்கக்கூடிய அந்த சிறப்பை, அந்த நயங்களை பத்தி எடுத்து சொல்லுவார். அதை கேட்கும் போது எல்லாரும் மெய் மறந்து போய் இவ்வளவு சிறப்பாக உள்ளதா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டி.கே.சி. விரும்பினார். இது கேட்கலாம். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதே விருப்பமாக கொண்டவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷனை கொடுத்து கேட்கலாம். சோ அதனால இதை பார்த்துக்கோங்க. தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையும் தனித்தன்மையையும் எடுத்து சொன்னார். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர் தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கியங்கள் வகையாகவே கருதப்பட்டன.
இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களும், முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றிற்கு எழுதிய உரையும் அவர் தம் இலக்கிய நூற்கடலின் சில அலைகள் எனலாம். அதாவது இவர் பல நூல்களை எழுதியிருக்கிறார், அதனால அத நூல் கடல்னு சொல்றாங்க. அதுல ஒரு சில அலைகளாக இங்க குறிப்பிட்டு சொல்றாங்க. இதய ஒளி, கம்பரியார் அப்படிங்கிற நூல்களை ஏற்றிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகிய நூல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு அப்படின்றாங்க. சென்னை மாநில மேலவை உறுப்பினராகவும் அறநிலைத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டி.கே.சி. ஏற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது அப்படின்றாங்க. சோ இதுல இருந்து ஒரு 4 கேள்விகள் ஒரு 5 கேள்விகள் இங்க கேட்டிருக்காங்க. முதல்ல அன்று அல்ல என்பவற்றுக்கான பொருள் வேறுபாடு அறிந்து தொடரமைக்க அப்படின்றாங்க. இது நம்ம முன்னாடியே படிச்சதுதான். இதற்கான PYQ கூட நம்ம கொடுத்திருக்கோம். சோ அதனால தெளிவா பாத்துக்கோங்க. அன்று அப்படிங்கறது எப்ப பயன்படுத்துவோம்னா படற்கை ஒன்றன் பால்ல பயன்படுத்துவோம். அதாவது இது பழம் அன்று அப்படின்னு சொல்லு. ஏன்னா பழம்ங்கிறது ஒருமை. ஓகேங்களா? இதைத்தான் அக்ரிணைல ஒருமையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒன்றன் பால்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒன்றன் பால் வரும் பொழுது அன்று பயன்படுத்துவோம். இதுவே இவை பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கள்ங்கிறது என்னது? பன்மை. பழங்கள்ங்கிறது அக்ரிணை. சோ திணையில அக்ரிணை பெற்று பன்மையாக வரக்கூடியதை பலவின் பால்னு சொல்லுவாங்க. பலவின் பால் வரும் பொழுது அல்ல அப்படிங்கறத பயன்படுத்தும். ஓகேங்களா? அடுத்தது சொல்ல சொல்ல திளைப்பர் இலக்கண குறிப்பு தருக அப்படின்றாங்க. சொல்ல 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 2 வாட்டி வந்திருக்கு. சொல்ல அப்படிங்கிறதுக்கே பொருள் வரும். இப்ப பிரித்தால் பொருள் தரக்கூடியது. அப்ப இது என்னன்னா அடுக்கு தொடர். ஓகேங்களா? திளைப்பர் அப்படின்னா என்னையோ உன்னையோ குறிக்கல, யாரையோ ஒருத்தர் சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப தன்மையும் முன்னிலையும் குறிக்காமல் இருந்தால் அது படற்கை. அப்ப படற்கை பலர்பால். திளைப்பர் அப்படின்னா பலரை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப படற்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று. திளைப்பர் அப்படின்னா எதிர்காலத்துல நடக்கக்கூடியது. அப்ப எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு வினைமுற்று. சோ அதனால படற்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரசிகர் அப்படிங்கிற தமிழ் சொல். ரசிகர்ங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவைஞர் அப்படிங்கிறது. அடுத்தது மாநில மேலவை அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டுல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் கிடையாது. இத நம்மள நீக்கிட்டாங்க. அதாவது ஒரு மாநிலத்துடைய சட்டமன்றமானது ஈரவை மன்றமாக அமையலாம். மேலவை கீழவைன்னு. இந்த மேலவையத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்துல தமிழ்நாட்டிலயும் ஈரவையாகத்தான் இருந்தது. அதற்கப்புறமா தான் கீழவை மட்டும் போதும், மேலவையை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நீக்கிட்டாங்க. இந்த மேலவை யாரால நீக்க முடியும் அப்படின்னா பாராளுமன்றத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாகத்தான் நீக்க முடியும். அப்ப தமிழ்நாடு அரசு பாராளுமன்றத்துல போய் முறையிட்டுச்சு, இந்த மாதிரி எங்களுக்கு மேலவை வேணாங்க, நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. சோ நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்புல ஒரு விதி இதற்காக அமைக்கப்பட்டிருக்கு. அந்த விதி என்ன அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அந்த விதியோட எந்த ஆண்டு தமிழகத்துல மேலவையை நீக்கினாங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதாவது எந்த விதியின் அடிப்படையில் பாராளுமன்றம் தமிழகத்தில் எந்த ஆண்டு மேலவையை நீக்கியது அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு டாஸ்க். அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் ஸ்டார்டிங்ல, அதோட இதையும் சேர்த்து இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இனத்தில் திளைப்பதையே டி.கே.சி. விரும்பினார். இந்த விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்றாங்க. சோ இப்ப வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட எதில் திளைப்பதை டி.கே.சி. விரும்பினார் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது மேலவை புத்துணர்வு. இந்த சொற்களை புணர்ச்சி வகையை காண்க அப்படிங்கிறாங்க. மேல் கூட்டல் அவை அப்படின்னு பிரிக்கலாமா? மேலவை எப்படி பிரிக்கலாம்? மேல் கூட்டல் அவைன்னு பிரிக்கலாம். இதுல இல்லு ரெண்டையும் ஒன்றும். அதாவது உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி புணரும். சோ இது இயல்பாகத்தான் புணருது. இந்த ரெண்டும் சேரும் பொழுது இல்லு கூட்டல் லான்னு தான் வருது. இதனால ஒரு புதிய எழுத்துலாம் தோன்றல. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பு. அப்ப இயல்பு புணர்ச்சியின்படி இங்க புணர்ந்திருக்கு. அடுத்தது புத்துணர்வு அப்படிங்கும் பொழுது இதை எப்படி பிரிப்பாங்கன்னா புதுமை கூட்டல் உணர்வுன்னு பிரிப்பாங்க. அப்ப இது பண்பு பெயர் புணர்ச்சியை சேர்ந்தது. ஏன்னா புதுமை ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மையானது போகும். ஓகேங்களா? அடுத்தது இங்க ஊருக்கா, இங்க புது கூட்டல் உணர்வுன்னு வரும். புதுங்கிறதுல தூங்குறது என்னது? இத்து கூட்டல் ஊவா. அடுத்தது உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதியின்படி, அதாவது உயிர்வரின் அதாவது உட்குரல் மெய்விட்டு ஓடும். உயிர்வரின் அப்படின்னா வறுமொழியோட முதல் எழுத்து உயிர் எழுத்துக்களா இருந்துச்சுன்னா, உணர்வுல ஊங்கிறது என்னது? உயிரெழுத்து. இந்த மாதிரி வந்துச்சுன்னா
நிலைமொழியில உயிரெழுத்துல முடியுது, ஊல முடியுதுன்னா அந்த உகரத்துல முடியுதுன்னா அந்த உகரம் இந்த மெய்யெழுத்து விட்டுட்டு போயிரும். அதான் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடு. அப்ப புத் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். சோ இப்ப புத்து கூட்டல் உணர்வுன்னு இருக்கா. சோ அப்படியே புணருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா புணராது. ஏன் புணராதுன்னா ஒரு குறிலை அடுத்து ஒரு ஒற்று மட்டும் இருக்கு. தனிக்குறில் அடுத்து ஒற்று இருந்துச்சு அப்படின்னா அது இரட்டிக்கும். இப்ப இந்த இடத்துல இன்னொரு வித்து வரும். அதுக்கப்புறம் தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இத்து கூட்டலோ தூ அப்படின்னு வந்துரும். சப புத்துணர்வு அப்படின்னு வரும். ஓகேங்களா. சப பண்பு பெயர் புணர்ச்சி. இங்க வந்து புணர்ச்சி வந்து பண்பு பெயர் புணர்ச்சி. முதல்ல ஈறுபோதல் விதியின்படி மை போகும். அடுத்தது உயிர்வரின் உக்கரல் மெய் விட்டோடும் விதியின்படி புத் கூட்டல் உணர்வுன்னு வரும். அதுக்கு அடுத்தது தனிக்குறில் ஒற்று இரட்டிக்கும் அப்படிங்கிற விதியின்படி பூ இத்து இத்து கூட்டல் உணர்வுன்னு வரும். அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படி இத்தும் ஊவும் சேர்ந்து தூணு மாறி புத்துணர்வு அப்படின்னு புணரும். ஓகேங்களா. அடுத்தது தமிழாக்கம் தருக. இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இதுல இருக்கக்கூடிய ஒரு சில சொற்கள்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கப்படலாம். அதனால இந்த பகுதியை நம்ம பார்த்துப்போம். The folk songs of Tamil Nadu have in them a remarkable charm, just as we find in the folk songs of any other country. அதாவது மத்த கண்ட்ரீஸ்ல மத்த நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் ஃபோக் சாங்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற பாடல்களையும் ஒரு குறிப்பிடத்தக்க ரீமார்க்கபிள் அப்படின்னா குறிப்பிடத்தக்கன்னு அர்த்தம். குறிப்பிடத்தக்க அழகானது அமைந்திருக்கு, அணியானது அமைந்திருக்கு அப்படின்றாங்க. பட் வாட் இஸ் ஸ்பெஷல் இன் திஸ் தமிழ் சாங்ஸ்? என்னதான் மத்த நாடுகள்ல இருக்கிற மாதிரி நம்மளாலேயே குறிப்பா இருக்குன்றமில்ல, ஆனா மத்த நாடுகளோட கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள்ல என்ன சிறப்பு அமைந்திருக்கு அப்படின்னா, they not only possess a native charm and the aroma of the soil அப்படின்றாங்க. அதாவது நெடிவ் சார்ம் மட்டும் இல்லாம, அதாவது இயற்கை அழகும் மண் வாசனையும் மட்டும் நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள்ல அமையாமல் அதோடு but have preserved in them a certain literary and artistic quality அப்படின்றாங்க. அதாவது கலை உணர்வும் இலக்கிய உணர்வும் அமைந்த ஒன்றாக, அதாவது நம்மளுடைய இலக்கியத்துக்குன்னு ஒரு அமைப்பே இருக்கு. இலக்கணம்னா இந்த முறைப்படி அமையணும், இந்த 6 உறுப்புகள் கொண்டு அமையணும் அப்படின்னு சொல்றோம்ல. சோ அந்த மாதிரியும் அமைந்திருக்கு. இலக்கிய உணர்வும் கலை உணர்வும் கொண்டதாகும். வெறும் மண் வாசனையும் இயற்கை உவமைகளை மட்டும் கொண்டதாக நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள் அமையாமல், நம்மளுடைய நாட்டுப்புற பாடல்கள் கலை உணர்வும், அதாவது ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி அப்படின்னா கலை உணர்வுன்னு அர்த்தம். இதுவே லிட்ரரி அப்படின்னா என்னன்னா இலக்கிய உணர்வு அப்படின்னு அர்த்தம். இலக்கிய கலை உணர்வு அமைந்ததாக நம்மளுடைய பாடல்கள் அமைந்திருக்கு. This is so because the people who speak the language of this folk songs, these folk songsனா இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த நாட்டுப்புற பாடல்கள் எதுல அமைந்திருக்கு? தமிழ்ல. அப்ப தமிழ் பேசக்கூடிய மக்களால் அமைந்திருக்கக்கூடியது. The Tamils have had a great historical past and a wonderful literary tradition அப்படின்றாங்க. அதாவது இந்த தமிழ் மக்கள், தமிழ்ஸ் அப்படின்னா தமிழர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. ஹிஸ்டாரிக்கல் பாஸ்ட் அப்படின்னா வரலாறு. இவங்களுக்குன்னு ஒரு சரித்திரமே இருக்கு. பல மிகப்பெரிய ஒரு நெடும் வரலாறானது அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வண்டர்ஃபுல் லிட்ரரி ட்ரெடிஷன். லிட்ரரி அப்படின்னா இலக்கியம், ட்ரெடிஷன்னா பாரம்பரியம். அப்ப நம்மளுக்குன்னு ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய பாரம்பரியமானது இருக்கு அப்படின்றாங்க. சோ அதனாலதான் இவ்வளவு சிறப்பு பெற்றதாக இருக்கு அப்படின்றாங்க. Folk songs are so old and yet so full of life that they are always new and progressively modern அப்படின்றாங்க. அதாவது ஃபோக் சாங்ஸ் நாட்டுப்புற பாடல்கள்லாம் ரொம்பவே பழமை வாய்ந்தது. தமிழ்ல இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள்லாம் பழமை வாய்ந்தது. அப்ப பழங்காலத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படின்னு கேட்டா கிடையாது. காலத்திற்கேற்ற புதுமையையும் ஏற்று தன்னை புதுப்பித்துக் கொண்டே வந்து கொண்டு நாட்டுப்புற பாடல்கள். இப்பயும் நாட்டுப்புற பாடல்கள்லாம் இருக்கு. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ ஃபுல் ஆஃப் லைஃப், எப்பவுமே உணர்ச்சியோடு உயிர்ப்புடன் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. தே ஆர் ஆல்வேஸ் நியூ, இது எப்பவுமே புதுமையானதாகவும் இருக்கும், தன்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்றாங்க. ப்ராக்ரெசிவ்லி மாடர்ன். These songs were born several centuries ago. அதாவது இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, செஞ்சுரிஸ்னா நூற்றாண்டுகள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவை. இந்த பாடல் அமைப்புகள்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தோன்றியவை. இன்றைய காலகட்டத்தை பொறுத்தும் பல நாட்டுப்புற பாடல்கள் இயற்றப்பட்டுத்தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆர் பீயிங் பார்ன் எவ்ரி ஜெனரேஷனா தலைமுறை. இன்றைய ஒவ்வொரு தலைமுறையிலுமே இந்த நாட்டுப்புற பாடல்களானது காலத்திற்கேற்ப தோன்றிக்கொண்டே வந்துள்ளது. தே வில் பி பார்ன்,
and reborn over and over again. They will be born அப்படின்னா இது மீண்டும் தோன்றும். காலத்திற்கேற்ப நவீனத்திற்கேற்ப மறுபடியும் நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளையும் அந்த தலைமுறைக்கேற்ப நாட்டுப்புற பாடல்கள் தோன்றத்தான் செய்யும். தன்னை புதுப்பித்துக் கொண்டே இந்த நாட்டுப்புற பாடல்கள் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல என்ன முறையில் அமைஞ்சிச்சோ அதே மாதிரி மட்டும் இல்லாம தன்னை புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய ஒன்றாக அமைகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா. இறுதியாக நம்ம இந்த இயல் 5ல பார்க்கக்கூடியது என்னன்னா கலைச்சொற்கள் அறிவோம். ஆவணம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டாக்குமெண்ட். அதுவே உப்பங்களி அப்படிங்கறது இங்கிலீஷ்ல பேக் வாட்டர்னு சொல்லுவாங்க. ஒப்பந்தம் அப்படின்னா அக்ரிமெண்ட். படையெடுப்பு அப்படின்னா இன்வேஷன். பண்பாடுனா கல்ச்சர். மாலுமினா செயலர். இதுல கல்ச்சர், செயலர், இன்வேஷன், டாக்குமெண்ட், அக்ரிமெண்ட், பேக் வாட்டர் இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கலைச்சொற்கள் அறிவோம் பகுதியில நமக்கு கேட்டிருக்காங்க. டவுட் இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க தெரியும். நம்மளுக்கு நியூ புக்ல இருக்கிறது ஆல்மோஸ்ட் இதுலயே 6th இருந்து 10th வரைக்கும் இருக்க கம்ப்ளீட்டா எல்லா கலைச்சொற்களுமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்டிருக்கு. 11th 12thல ஒரு சில இது கேட்டிருக்காங்க. அதுலயும் இந்த பொதுத்தமிழ் புத்தகத்துல இருக்கிறத வந்து முக்காவாசி கேட்டுட்டாங்க. அட்வான்ஸ்டு தமிழ்ல வந்து ஒரு சில சொற்கள் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. சோ அதனால ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களை தெளிவா பாத்துக்கோங்க. இதற்கான வீடியோ கிளாஸஸ் தனியாவும் நம்ம கொடுத்திருக்கோம். கலைச்சொற்கள் அறிவோம் பகுதியை நம்மளுடைய சேனல்லே டிஎன்பிஎஸ்சி 2025 நியூ சிலபஸ் பேஸ்டு தமிழ் வகுப்புகள் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்லயே அவைலபிளா இருக்கும். அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ இதற்கு முந்தைய வகுப்புகள்லயே நம்ம 6th இருந்து 10th வரைக்கும், அதுக்கடுத்து 11th இருந்து இயல் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிகளை பார்த்திருக்கோம். இதற்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல நம்மளுடைய சேனல் அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. இதற்கு அடுத்து 12th நியூ புக்ல இருக்கக்கூடியது, 11thல இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுவோம். That thing, stay tuned with us. Thank you.